இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு வருடத்திற்கு பிறகு தவக்காலத்திலே இதே ஆலயத்தில் இதே வளாகத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. போன வருஷம் எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியல, இந்த வருஷம் புதுசாக வந்தவங்கன்னு தெரியல. யூடியூப்பை பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. யூடியூப்பை பார்த்து இன்றைக்கி தியானம் இருக்குன்னு தெரிஞ்சு வந்தவங்க இருக்கிறீங்க. இது எதுவுமே தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டவங்களும் இருக்கிறீங்க. எனக்கு தெரியும் இது. ஏன்னா வழக்கமாக மாலை 5:30 மணிக்கு இங்கே திருப்பலி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்படி இன்று மாலை 5:30 மணி திருப்பலிக்காக, திருநீற்று புதன் திருப்பலிக்காக வந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் தெரியாதனமாக வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஏன்னா இன்றைக்கி தியானம், இந்த கத்தீட்ரல் பங்கினுடைய தியானம் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் 10 நிமிஷத்தில் பிரசங்கம் நிறுத்த மாட்டேன். அப்போ யோசிக்காதீங்க ஏன் இவர் 1 மணி நேரம் பிரசங்கம் வைக்கிறாருன்னு. ஏன்னா என்னை இங்கே கூப்பிட்ருக்கிறது இன்றைக்கி தியானத்துக்காக கூப்பிட்ருக்குறாங்க. அதனால் நாங்கள் 3 பேருமே சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கி இந்த தியானத்துக்காக. அதனால தான் சொன்னேன், தெரியாதனமாக வந்து மாட்டிக்கிட்டவங்களும் இருக்கிறீங்க. இன்றைக்கி இது தெரிஞ்சிருந்தால் நாங்கள் பெசிலிக்கால் 6 மணிக்கு பூசைக்கு போயிருப்போமேன்னு இப்போ நினைக்கிறீங்க. உங்கள் மைண்டு வாய்ஸ் எனக்கு புரியுது. ஏன்னா அங்கேயும் சாயங்காலம் பூசை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். அதனால் அது ஏதோ ஆரம்பிச்சிட்டோம், தவக்காலத்தை ஆரம்பிச்சிட்டோம். தவ முயற்சியோடு ஆரம்பிப்போம். அதனுடைய முதல் தவமே என்னுடைய பிரசங்கமாகவே இருக்கட்டும், சரிங்களா? எப்படியும் ஒரு துன்பத்தினுடைய நாட்களில் அதை நினைவின் கொண்டு போகிறோம். இன்று இறைவன் ஆசீர்வதிக்கும் நாளாக. அதனால் தெரியாதனமாக நீங்கள் வந்து மாட்டலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை என்றால் நீங்கள் இங்கே வந்திருக்கவே முடியாது. ஸோ God has called you for this service this evening. ஆண்டவர் அழைத்தார் என்ற நம்பிக்கையோடு இதில் பங்கெடுப்போம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி வாசகத்தை கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. இருந்தாலும் அதில் சில நுணுக்கங்கள் இருக்கும். பைபிள் நம்ம சாதாரணமாக வாசிக்கிற மாதிரியே வாசிச்சுட்டு போயிட்டோன்னா மற்ற புத்தகங்களை மாதிரி தான் இருக்கும். ஆனால் பைபிளுக்கு ஒரு அழகு இருக்குது. பைபிளை பற்றி எப்பவுமே பைபிள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பைபிளை ஆய்ந்து அறிந்து படியுங்கள். யூ ஷுட் மேக் ரிசர்ச் ஆஃப் பைபிள். நீங்கள் எப்படி உங்களுடைய இன்றைக்கி நீங்கள் பிஹெச்டி எல்லாம் முடித்து ஏதாவது டிகிரி எல்லாம் ஹோல்டராக நீங்கள் ஏதாவது வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை வேலை செய்து ரிட்டையர் ஆனவங்களாக இருக்கலாம். உலகத்தினுடைய படிப்பை நம்ம எவ்வளோ ஆய்ந்து தெரிந்து படிக்கிறோம் தெரியுமா? இப்போ மேத்தமேட்டிக்ஸ் அப்படி உட்காந்து எழுதி படிப்போம். சயின்ஸ் படிக்கிறவங்க, இல்லை கெமிஸ்ட்ரி சயின்ஸினுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் படிக்கிறவங்க, இல்லை எந்த விஷயத்தை படித்தாலும், ஏன்னா அது உங்களுக்கு வேலை தருது. அந்த வேலை உங்களுக்கு சம்பளம் தருது. சம்பளம் உங்களை வாழ வைக்குது. ஸோ வாட் டு யூ டூ? ரிசர்ச் பண்ணி படிக்கிறோம். மேக்ஸை ரிசர்ச் பண்ணி படிக்கிறோம், சயின்ஸை ரிசர்ச் பண்ணி படிக்கிறோம். ஆனால் நமக்கு நிலைவாழ்வின் புத்தகத்தை எவ்வளோ மாத்திரம் ரிசர்ச் பண்ணுறோம்? பைபிளை பற்றி சொல்லும்பொழுது நீங்கள் ஆய்ந்து தெரிந்து படியுங்கள் அப்படின்ற பைபிள். நம்ம நீங்கள் படிக்கும் பொழுது, பைபிளை வாசிக்கும் பொழுது சாதாரணமாக வாசிக்காதீங்க. பைபிளை ஆசைப்பட்டு படிங்க. பைபிளை ஆசைப்பட்டு படிங்க. அதில் ரொம்ப ஆழம் உண்டு. ஏனெனில் இதை எழுதியது மனிதர்கள் அல்ல, இதை எழுதியது தூய ஆவியானவர் என்பதால் அதனுடைய அர்த்தம் அவ்வளோ சாதாரணமாக புரியாது. இன்றைக்கி அவர் சொல்லிக் கொடுத்தா புரியும். ஸோ வித் ஆல் த ஹியூமிலிட்டி, ஆஸ் அ ஹோலி ஸ்பிரிட் டு டீச் யூ த பைபிள். வித் ஆல் த ஹியூமிலிட்டி, ஆஸ் அ ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியானவரே எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு சொல்லித்தாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தருவார். இன்றைக்கி நற்செய்தி பகுதியில் 3 விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. மத்தேயு நற்செய்தியில் 3 விஷயத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. பாருங்களேன், மத்தேயு நற்செய்தி எந்த அதிகாரம் வாசித்தாங்க? இல்லை வாசித்தேன், 6வது அதிகாரம். அந்த 6வது அதிகாரத்தில் 3 விஷயங்கள், அதாவது நம்மளுடைய 3 தூண்களை பற்றி, கிறிஸ்துவத்தினுடைய 3 தூண்களை பற்றி. 1 தர்மம், 2 இறைவேண்டல், 3 நோன்பிருத்தல். 1 தர்மம், 2 இறைவேண்டல் அதாவது ஜெபம், 3 நோன்பு அப்ஸ்டினன்ஸ். இந்த 3 விஷயங்களும் அது எப்படி தொடங்குதுன்னு பாருங்களேன். எப்படி மத்தேயு நற்செய்தியாளர் தொடங்குகிறார்? நீங்கள் தர்மம் செய்யும் போது, 5வது வசனம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது. 16வது வசனம், நீங்கள் நோன்பு இருக்கும்போது. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது, நீங்கள் ஜெபம் செய்யும் போது, நீங்கள் நோன்பு இருக்கும்போது. அதாவது 3மே நம்ம எப்பவுமே செய்ய வேண்டிய விஷயம். நீங்கள் தர்மம் செய்தால்னு இல்லை, நீங்கள் என்னைக்காவது ஜெபித்தால்னு இல்லை, நீங்கள் என்னைக்காவது நோன்பு இருந்தால்னு இல்லை. நம்ம செய்கிற விஷயத்தை நார்மலான விஷயம் சொல்கிறார். நீங்கள் தர்மம் செய்யும்போது, தட் மீன்ஸ் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் அ கிறிஸ்டியன் தட் யூ டூ சேரிட்டி. நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது,
ஸோ இட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் அ கிறிஸ்டியன் தட் யூ ப்ரே ஆல்வேஸ். நீங்கள் ஜெபம் செய்தால்னு சொல்லலை, நீங்கள் ஜெபம் செய்யும்போது. நீங்கள் நோன்பு இருந்தால்னு சொல்லலை, இஃப் அப்படின்னு இல்லை, நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது. அதாவது இது கிறிஸ்தவன்கிட்ட இருந்து எப்பொழுதுமே. ஏன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திருப்பலிக்கு வரும்? கடன் திருப்பலி அப்படின்றதுனால வரும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஓய்வு நாள்? ஏன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஆண்டவர் பற்றி நினைக்கணும்? இல்லை, 7 நாளும் நினைக்கணும் ஆண்டவரை பற்றி, 7 நாளும் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆனால் அதனுடைய நினைவாக ஒன்று. ஆண்டவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரே, அப்புறம் ஏன் கோயிலை கட்டி வச்சுருக்கிறோம்? எல்லா இடத்துலையும் ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா, ஏன் கோயிலை கட்டி வச்சுருக்கிறோம்? எல்லா இடத்துலையும் இருக்கிற ஆண்டவருடைய நினைவு கோயில். எல்லா நாளும் ஆண்டவரை நினைக்கணுன்ற ஒரு நினைவு ஞாயிறு, ஓய்வு நாள். எப்பொழுதுமே நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்பதனுடைய நினைவு தவக்காலம். எப்பொழுதுமே நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதனுடைய ஒரு நினைவு தவக்காலம். எப்பொழுதுமே நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்பதனுடைய ஒரு நினைவு தவக்காலம். இப்போ தவக்காலம் என்பது இந்த 40 நாளில் தான் நீங்கள் தர்மம் செய்யணும், நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் நோன்பு இருக்கணுன்ற அவசியம் அல்ல. 365 நாளும் நீங்கள் செய்யும்போது நீங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பது தான் இது. ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவின் ஆழம் இருந்தால் இந்த 3மே 365 நாளும் செய்வோம். தர்மம் செய்வதாக இருக்கலாம், ஜெபம் செய்வதாக இருக்கலாம், நோன்பு இருப்பதாக இருக்கலாம். இட் இஸ் அ நேச்சர் ஆஃப் அ கிறிஸ்டியன் டு டூ த ஒர்க்ஸ் ஆஃப் சேரிட்டி. இனி அந்த சேரிட்டி ஒர்க் சொல்லும்போது நமக்கு சாதாரணமாக நமக்கு ஒரு சிந்தனை இருக்குது. என்ன சிந்தனை தெரியுமா? சரி, நம்மெல்லாம் செய்கிறது, நம்மனா கிறிஸ்டியன் செய்கிறது எல்லாமே இப்போது வெளியே மக்களுக்கு தெரியலப்பா, தெரியாததுனால தான் வெளியே மக்களெல்லாம் இன்றைக்கி நம்மளை துன்புறுத்துகிறாங்கப்பா அப்படின்னும் இல்லையா? மற்ற மக்கள், மற்ற மதத்தில் இருப்பவர்களும், மற்ற மத நம்பிக்கையில் இருப்பவங்கெல்லாம் இன்றைக்கி கிறிஸ்தவங்களை மதிக்கிறதே இல்லைப்பா. அதனால் இப்போ என்ன தெரியுமா நம்ம செய்யணும்? நம்ம செய்கிறதெல்லாம் நோட்டீஸ் போட்டு எல்லாருக்கும் சொல்லணும். நம்ம ஸ்கூலெல்லாம் எப்படி நடத்துகிறோம், நம்ம ஏழைகளுக்கு எப்படி உதவி செய்கிறோம், நமக்கு எவ்வளோ ஓல்டேஜ் ஹோம் இருக்குது, நமக்கு எவ்வளோ அந்த பசங்களுடைய காப்பகங்கள் இருக்குது, என்னெல்லாம் சேரிட்டி செய்கிறோன்றது இந்தியாவுக்கு தெரியட்டும். இந்தியாவுக்கு தெரியும் பொழுது இந்தியா நம்மளை மதிக்கும். ஆமாங்க, இந்தியாவுக்கு தெரிஞ்சால் இந்தியா மதிக்கும், ஆனால் ஆண்டவர் மதிக்க மாட்டார். ஆண்டவர் மதிக்க மாட்டார். கிறிஸ்தவத்தினுடைய அழகே நீங்கள் கிறிஸ்துவுக்காக செய்வது தான். கிறிஸ்தவத்தினுடைய அழகு மனிதர்க்கு வெளிப்படையாக செய்வது அல்ல. அதனால தான் வலது கை செய்வது இடது கை தெரியக்கூடாது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது மற்றவங்க தெரியறதுக்காக கிடையாது. அதனால் எப்போவாவது நம்ம லிஸ்ட்டு போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சொல்வார், உனக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடச்சிடுச்சு. எங்கேருந்து கிடச்சிருச்சு? நீ மனுஷங்கிட்டேருந்து எதிர்பார்த்த, மனுஷன் உனக்கு கொடுத்துடுவான். மனுஷங்கிட்டேருந்து எதிர்பார்த்த, கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து எதிர்பார்த்த, கவர்மெண்ட் உனக்கு கொடுத்துடும். ஆனால் கடவுள்கிட்டேருந்து எதிர்பார்த்தா சைலண்டாக செய்யுங்க, சைலண்டாக அதை முடிச்சிடுங்க. அது கிறிஸ்தவத்தினுடைய அழகு. இது மனுஷனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் உன்னை மதிக்கணுன்ற அவசியம் இல்லை. பிற மதத்தினர் உங்களை மதிக்கணும்னு சொல்லி, பிற மக்கள் உங்களை மதிக்கணும்னு சொல்லி, அரசாங்கம் உங்களை மதிக்கணும்னு சொல்லி கிறிஸ்தவர்களே, பங்குகளே, தியான மையங்களே லிஸ்ட்டு போடாதீங்க. நம்ம என்னெல்லாம் செய்கிறோன்றது மற்றவங்களுக்கு தெரியணும், தெரிய வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதாங்க கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்தினுடைய இந்த அழகை நம்ம யோவான் நற்செய்தி பார்ப்போம். எனக்கு ஞாபகம் இருக்குது, போன வருஷம் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்தது யோவான் நற்செய்தி தான் எடுத்தேன். அது 2வது அதிகாரத்துலேருந்து 6வது அதிகாரம் எடுத்தேன். எடுத்தீங்களா ஃபாதர் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் திரும்பவும் இன்றைக்கி அதை எடுத்தால் நீங்கள் அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். புதுசாக கேட்குற மாதிரி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லா வருஷமும் ஒரு பிரசங்கமே சொன்னாலும் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷங்க, அதனால் நாங்கள் பிரசங்கம் வச்சுக்கிட்டே இருந்தால் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இதெல்லாமே உங்களுக்கு போன வருஷம் சொன்னது தான், போன வருஷம் ரெக்கார்ட் ஆகிருக்கிறது தான். இதெல்லாமே எல்லாரும் டிவைன் மெர்சியோட யூடியூப் சேனல் இருக்குது. அதனால் நம்ம 2வது அதிகாரத்திலேருந்து 6வது அதிகாரம் வரை இன்றைக்கி பார்க்கல. அதுக்கப்புறம் 7லேருந்து 10வது அதிகாரம் வரை, உங்களுக்கு 11வது அதிகாரம் வரை ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது. பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட். ஏன்னா 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் லண்டனில் நடந்த ஸ்லோவில் நடந்ததுனுடைய பதிவில் இருக்குது. 11வது அதிகாரம் எல்லாவூரில் எல்லாவூரில் இல்லை, இங்கே சேலையூர் பக்கம் மேலக்கோட்டையூரில் டாக் கொடுத்தது, அதுவும் இருக்குது. ஸோ யோவான் 1வது அதிகாரத்துலேருந்து 11வது அதிகாரம் வரை ஆல்ரெடி யூடியூப் சேனல் இருக்குது. அதனால் நான் 12வது அதிகாரத்தில் போய் கனெக்ஷனோட 11வது அதிகாரத்துக்கு வரும். யோவான் 12வது அதிகாரம் உங்களுடைய தவக்காலத்திற்கு மிகவும் மிகவும் உதவியாக இருக்கும். யோவான் 12வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க.
வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சைதா ஊரை சேர்ந்த பிலிப்பிவிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சல் அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பைபிள் பேசேஜ், ரொம்ப பரிச்சயமான ஒரு பைபிள் பேசேஜ். நம்ம அடிக்கடி சொல்கிற வார்த்தை, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் தராது, மடியனம்னு நம்ம அடிக்கடி சொல்கிற வசனம். ஆனால் இதுக்கு முன்னால் அந்த கேள்வியை பார்த்தீங்களா? யார் வராங்க? திருவிழாவின் நேரத்தில். அப்போது அதனுடைய கான்டெக்ஸ்ட் கொண்டு வரார் யோவான் நற்செய்தியாளர். திருவிழா நேரத்தில் யார் வராங்க? கிரேக்கர் வராங்க. எங்கிருந்து வராங்க? கலிலேயாவிலிருந்து வராங்க. அப்போ கிரேக்கர்கள் எப்படி பாலஸ்தீனாவுக்குள்ளே நுழைஞ்சாங்க? பாலஸ்தீனாவில் கிரேக்கர் எந்த காலத்தில் வந்திருப்பாங்க? வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை தியானமயத்தினோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். இஸ்ராயலுடைய வரலாறு சொல்லியிருப்பேன். பழைய ஏற்பாட்டில் கானான் தேசத்தில் இருந்த மக்கள் அடிமையாக கொண்டு செல்லப்பட்டார்கள். பாபிலோன் நாடு கடத்தல். ரெண்டாவது, இவர்கள் பாரசீகர்களுக்கு, அசிரியர்களுக்கு அடிமையாக இருந்தாங்க, பெர்ஷியன்ஸ்க்கு அடிமையாக இருந்தாங்க, பாரசீகர்களுக்கு அடிமையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிரேக்கர்களுக்கு அடிமையாக இருந்தாங்க இஸ்ராயல் மக்கள். அதுக்கப்புறம் இயேசு பிறக்கும் பொழுது ரோமியர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள். ஸோ அண்டர் பாபிலோனியன்ஸ், அண்டர் அசீரியன்ஸ், அண்டர் பெர்ஷியன்ஸ், அண்டர் கிரீக், அண்டர் ரோமன்ஸ். அப்போ கிரேக்கர்களுக்கு அடிமையாக இருந்த பொழுது கண்டிப்பாக பாலஸ்தீனாவில் கிரேக்கர்கள் வந்திருப்பாங்க, அங்கே தங்கியிருந்திருப்பாங்க. இந்த கிரேக்க மக்கள் யூதர்கள் அல்ல. அப்போ இந்த கிரேக்க மக்கள் புறையினத்தார், யூதர்கள் அல்லாதவர்கள். எங்கிருந்து வராங்க பாருங்களேன். கலிலேயான்றது பாலஸ்தீனாவோட மேலே இருக்கிற இடம். ரெண்டாவது சமாரியா, கீழே இருக்கிறது யூதேயா. அதனுடைய ஒரு புள்ளி தான், சின்னோண்டு இடம் தான் ஜெருசலேம். மேலே கலிலேயா, நடுவில் சமாரியா, கீழே யூதேயா, சின்னோண்டு ஒரு இடம் தான் ஜெருசலேம். அப்போ கலிலேயாவிலிருந்து திருவிழாவுக்கு எருசலேமுக்கு வந்து இயேசுவை காண விரும்பினார்கள். இயேசுவை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசுவை பார்க்க வந்தோன்னு யார்கிட்ட போய் சொல்கிறாங்க? பிலிப்பிட்ட சொல்கிறாங்க. ஏன்? அவர் கலிலேயாவை சார்ந்தவர். ஸோ ரெக்கமெண்டேஷன். கலிலேயாவில் உள்ள பிலிப்பை போய் பார்த்துட்டு சொல்கிறாங்க, கலிலேயாவில் உள்ள பிலிப்பே, எங்களுக்கு உங்களை தான் தெரியும், அதனால் தயவு செய்து எங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனில் வாங்கி கொடுங்க. வி வாண்ட் டு மீட் ஜீசஸ். இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை காண வேண்டும். இதான் உங்களுடைய ரெக்வெஸ்ட். பிலிப்பு போய் ஆண்ட்ரூஸ் கிட்ட சொல்கிறாரு. பிலிப்பு ஆண்ட்ரூஸும் சேர்ந்து இயேசு கிட்ட போகிறாங்க. இயேசுவே, உன்னை பார்க்க ஆள் வந்திருக்கிறாங்க, காண வந்திருக்கிறார்கள். நல்ல அழகான ஒரு ரெக்வெஸ்ட். இதற்கு பதில் என்ன சொல்லணுங்க? இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? சப்போஸ் பங்குசாமியார் இருக்கிறாரு, ரோமில் இருக்கிறாரு, பங்குசாமியாரை பார்க்க யாரோ வந்திருக்கிறாங்க. சாக்ரிஸ்டியன் போய் சொல்கிறாரு, ஃபாதர் உங்களை பார்க்க ஆள் வந்திருக்கிறாங்க ஃபாதர் என்ன? ரெண்டு பதில் சொல்லலாம். என்னெல்லாம் பதில்? பார்க்கலாம், உள்ள வர சொல்லுங்க. இன்னொன்று, இப்போ பார்க்க முடியாது, அதனால் இப்போ எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லலாம். ரெண்டு பதில் தாங்க. பார்க்கலான்னு சொல்லலாம், இல்லை பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். இயேசு பாருங்களேன், இந்த ரெண்டு பதிலுமே சொல்லலை. இயேசு என்ன வந்து சொல்கிறாரு? மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்து விட்டது. என்ன கேள்வி, என்ன பதில்? சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறாருங்க. இயேசுவே, உன்னை பார்க்க ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க, ஒரு குரூப் வந்திருக்குது அப்படின்னா, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்து விட்டது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து ஒழிந்தால் ஒழிய அப்படின்னு. சாக்ரிஸ்டியன் ஃபாதர் ஒரு மாதிரியாக பார்ப்பார். நான் என்ன ஃபாதர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் என்ன சொல்கிறாரு? ஃபாதர், இல்லை ஃபாதர், உங்களை பார்க்க ஒரு குரூப் வந்திருக்கு, கலீலியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க கிரேக்கர்கள், கோதுமை மணி மண்ணில் மடிந்து விழுந்தால் ஒழிய. ஃபாதருக்கு என்னமோ ஆச்சு. சாக்ரிஸ்டியன் போய் பிஷப் கிட்ட சொல்வார், ஃபாதர் காலையிலேருந்தே சரியில்லை, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார், என்னமோ பதில் சொல்கிறாரு. ஆண்டவரே, ஆயரே, ஏன்னா இந்த கேட்ட கேள்வி என்ன? பார்க்க ஆள் வந்திருக்கிறாங்க, ஒன்றுனா பாரு, இல்லைனா போ. இது பதில் வேறு மாதிரி வருது. மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்து விட்டது. சம்பந்தமே இல்லைல்ல. கோதுமை மணி மண்ணில் விழுந்து ஒழிந்தால் ஒழிய அது பலன் தராது. இதில் என்னங்க சம்பந்தம்?
சம்மந்தமே இல்லைல்ல இதில். நம்ம எப்பவுமே ரெகுலராக வாசிக்கிறதுனால நம்ம அதான் சொன்னல, ஆய்ந்து தெரிந்து ரிசர்ச் பண்ணி படிக்காதனால ஃபெமிலியாரிட்டி நமக்கு ரொம்ப பழக்கமாயிடுச்சு இந்த வசனங்கள் எல்லாமே. நம்ம அதனால் யோசிக்கிறதே கிடையாது. தூய ஆவியானவர் சொன்னால் ஏதாவது சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் நம்ம. ஆனால் என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இல்லாமல் அவர் எழுதியிருக்க மாட்டார். அப்போ இதில் ஒரு சம்மந்தம் இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் என்னன்னு தெரிஞ்சா உண்மையான கிறிஸ்தவன் யாருன்னு தெரியும். உண்மையான கிறிஸ்தவன் யாருன்னு தெரியும்னா இந்த கனெக்ஷன் தெரியணும். இந்த கனெக்ஷன் இயேசுவை காண வந்தவர்கள். அவர்கள் இயேசுவை காண வந்தவர்கள். இயேசுவை காண வந்தவர்களை இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? என்னை பார்க்க வந்து பிரயோஜனம் இல்லை, என்னை பார்த்ததுனால பிரயோஜனம் இல்லை, ஆனால் என்னை போல மாறினால்தான் பிரயோஜனம். என்னை பார்க்க வந்து பிரயோஜனம் இல்லை, என்னை போல மாற வேண்டும். நான் யார் தெரியுமா? கோதுமை மணியாக மண்ணில் விழுந்து அழிந்து மடிய வந்தவன். என்னுடைய மாட்சி பாருங்களேன், அந்த 2 சென்டென்ஸை பாருங்க. மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்து விட்டது. எப்படி? மலை மேலே கொண்டு போய் தூக்கி வச்சுட்டு அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய. அதாவது இயேசுனுடைய மாட்சி என்பது இயேசுனுடைய அழிவு, இயேசுனுடைய மாட்சி என்பது இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயர்ச்சி என்பது இயேசுனுடைய தாழ்ச்சி. Today we start the day of ash and we will end this season in the day of Alleluia. ஆஷ்ல ஆரம்பிச்சு அல்லேலூயால முடியறதுங்க தவக்காலம். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. மண்ணில் விழுந்து அடிந்து ஒழிந்து உயிர்ப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. From ashes to Alleluia. உயிர்ப்பு அல்லேலூயா என்றால் நாம் அதை தொடங்குவது விபூதியிலிருந்து தொடங்கி விடுதலைக்கு போறது தான் தவக்காலம். விபூதியிலிருந்து தொடங்கி விடுதலைக்கு போவது தான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆஷிலிருந்து அல்லேலூயாவுக்கு போறது, மடிதலிலிருந்து உயிர்ப்புக்கு போறது. மாட்சி என்பது என்னுடைய அழுகை அப்படின்றார். நான் அழிந்து மண்ணில் விழுந்து அழிய ஒழிய வந்தவன், அதுதான் என்னுடைய மாட்சி. என்னை காண வந்து பிரயோஜனம் கிடையாது, என்னை பார்க்க வந்து பிரயோஜனம் கிடையாது. சில டைம் நம்ம திருப்பலிக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கே போறீங்கன்னு கேட்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை எங்கே போறீங்க? கோயிலுக்கு போகிறோம். எதுக்கு போறீங்க? பூசை பார்க்க போகிறோம் இல்லை? பூசை பார்த்துட்டு வரேன், பூசை பார்த்துட்டு வரேன். நம்ம எல்லாம் பூசை பார்க்க போகிறோம். எங்கே போறீங்க? வேளாங்கண்ணிக்கு. மாதாவை பார்த்துட்டு வரேன். மாதாவை பார்க்க போகிறோம், பூசை பார்க்க போகிறோம். நம்மளுடைய அந்த வார்த்தை பாருங்களேன், பார்க்க போகிறோம், காண செல்கின்றோம். இயேசுவை காண வந்தவர்கள்கிட்ட இயேசு சொல்றாரு, என்னை கண்டு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் வரணும்னா நீங்கள் மண்ணில் விழுந்து மடிந்து அழிந்து ஒழிய வேண்டும், அப்பொழுது மாட்சி பெறுவீர்கள். என்னை கண்டு பிரயோஜனம் இல்லை, என்னை காண வராதீர்கள். இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன தெரியுமா? எப்படி தெரியுமா இருக்கு? நாம் இயேசுவை காண வரும் பக்தர்களா இருக்கிறோம். மாதாவுக்கு கொண்டு வந்து மாலை போடுவோம். ஆனால் நம்மளுடைய கழுத்தில் ஒரு டாலர் இருக்காது, நம்மளுடைய கழுத்தில் ஒரு ஜபமாலை இருக்காது, நம்மளுடைய கழுத்தில் ஒரு உத்திரியம் இருக்காது, மாதாவினுடைய குண நலன்கள் இருக்காது, அன்னை மரியாளுடைய ஒரு பேச்சு இருக்காது, தாழ்ச்சி இருக்காது. ஒரு வசனம் பைபிளில் மாதா சொன்ன ஒரு வசனம் நமக்கு தெரியாது, மாதாவை பற்றி சொன்ன ஒரு வசனம் நமக்கு தெரியாது. என்னைக்கோ எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் நினைக்கிறேன், ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தது டப்புன்னு ஞாபகம் வருது. ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒவ்வொருத்தரும் இந்த வண்டியை தள்ளிக்கிட்டு என்னென்ன பொருள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களை இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஒருத்தர். இன்டர்வியூ எடுக்கும் பொழுது, கேன் யூ சே சம் 10 பைபிள் வேர்சஸ் அப்படின்றார். கேன் யூ சே சம் 10 பைபிள் வேர்சஸ். அது கேட்ட உடனே, ஓ 10ஆ, எனக்கு ஒன்று கூட பைபிள் தெரியாது, ஈவன் 1 பைபிள் வேர்ஸ் ஐ டு நாட் நோ அப்படின்றாங்க. ஒரு பைபிள் வேர்ஸ் கூட தெரியாது. அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் பலர்கிட்டே போகிறாருங்க, ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க தெரியாது தெரியாது தெரியாது. கடைசியில் அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் கேட்பாரு, அவர் ஃபாதர் ஜெபம் தெரியுமா? அது தெரியும். அது சொல்லுங்க. சொன்னாங்க. இது எங்கிருந்து தெரியுமா? அது பைபிள் வசனம்னு தெரியல. ஹேல்மேரி என்ற ஜெபம் தெரியுமா? தெரியும். சொல்லுங்க. அது தெரியும். சொன்னாங்க. இது பைபிள்னு தெரியல, பைபிள் வசனம்னு தெரியல. ஈஸ்வரன் பாருங்களேன், அன்னை மரியாளை குறித்த பைபிள் வசனமோ அன்னை மரியாள் சொன்ன பைபிள் வசனங்களோ நமக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். ஆனால் மாதாவை பார்க்க வந்தோம். நான் வளர்ந்தது எல்லாமே சென்னையில் பெரம்பூர் அப்படின்ற ஒரு இடம். பெரம்பூரில் ஆல் லேடி ஆஃப் லூட்ஷைன் மாதா கோயிலில் தான் நானும் வளர்ந்தேன். என்னுடைய படிப்பு, என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன், செமினாரி வர நான் ஆல் லேடி ஆஃப் லூட்ஷைனில் தான் இருந்தேன். அந்த ஆல் லேடி ஆஃப் லூட்ஷைனில் ஒரு வாட்டி ஒரு அதிசயம் நடந்தது.
அந்த அதிசயம் என்ன அப்படின்னா, அங்கேயும் எங்களுக்கு ஒரு கெபி இருக்குது. உங்களுக்கு கெபி இருக்கா? அது உங்களுக்கு இங்கே ஒரு கெபி இருக்கிற மாதிரி அங்கே லூர்து மாதா கோயிலையும் ஒரு கெபி இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் நான் ஃபாதர்லாம் ஆகிட்டேன், நான் எலாவூரில் இருக்கும்பொழுது தான் ஒரு நாள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ மெசேஜ். அது அந்த வீடியோ மெசேஜ் யாருன்னா, யாரோ ஒருத்ததோ இப்படி அந்த கெபியில் மாதாவை வீடியோ எடுத்துருக்குறாங்க. அந்த கெபியில் மாதாவை வீடியோ எடுக்கும் பொழுது அது ஏன் எடுத்தாங்கன்னா, மாதாவினுடைய கண்ணு, மாதா மூடுறாங்க திறக்கிறாங்க, மூடுறாங்க. எது சொரூபம்? மாதாவினுடைய சொரூபம். கண்ணை மூடுறோம் திறக்கிறாங்க, மூடுறாங்க திறக்கிறாங்க, மூடுறாங்க திறக்கிறாங்க. இதை பார்த்து யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்துருக்குறாங்க. அங்கே 2 ஸ்கூல் இருக்குங்க. அந்த 2 ஸ்கூலுக்குள்ளே பசங்களுக்கு உள்ளவும் வர முடியல, உள்ளேருந்து வெளியும் போக முடியல. அப்படி ஜனம் டப் விதின் ஒரு 5-10 மினிட்ஸ் இல்லை ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே பயங்கரமான ஜனம் வந்துடுச்சு. கோயில் வெளியே உள்ளெல்லாம். எதுக்காக வந்தாங்க? பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்தாங்க. பார்த்த ஜனம் இப்போ எங்கே போனாங்க? எங்கேயோ போயிட்டாங்க, கலைஞ்சு போயிட்டாங்க. அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை பார்க்க வந்தவர்கள், காண வந்தவர்கள். இயேசு சொன்னார்கள், கிறிஸ்தவம் என்பது காண வந்த பக்தர்களுடைய சமூகம் அல்ல, மாறாக கிறிஸ்தவம் என்பது அழிய வரும் ஆராதனையின் சமூகம். It is not the place for pious people, it is a place of worshippers. கிறிஸ்தவ சமூகம் என்பது ஆராதனையின் சமூகம், கொடுக்க வருபவர்களுடைய சமூகம், வாங்க வருபவர்களுடைய சமூகம் அல்ல. கிறிஸ்தவ சமூகம், இயேசு கிறிஸ்து வந்தது கொடுப்பதற்காக, வாங்குவதற்காக அல்ல, பெறுவதற்காக அல்ல. இந்த உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கலாம். 700 கோடி மக்களுக்காக கொடுக்க வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள், பெற வந்தவர்கள் அல்ல. We are not receivers, we are givers. அப்போ இந்த தவக்காலம் 40 நாளில் நீங்கள் நோன்பு இருப்பீங்க. நீங்கள் சில டைம் உங்களோட தவ உடைகளை எல்லாம் போடலாம். நீங்கள் ஏதாவது ஒருத்தல் முயற்சிகளில் இருக்கலாம். கறி, மீன், முட்டையெல்லாம் சாப்பிடாதவங்க இருக்கலாம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நல்ல விஷயம், கண்டிப்பாக செய்யணும். கண்டிப்பாக நோன்பு இருக்கணும், கண்டிப்பாக ஒருத்தல் இருக்கணும், இந்த 40 நாளாவது இருக்கணும். ஆனால் அது உனக்காக மட்டும் இருக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கும் 700 கோடி மக்களுக்காக, மனம் திருந்தாத மக்களுக்காக மனம் திருந்தி ஒருத்தல் முயற்சியை எடுக்க வேண்டிய கிறிஸ்தவன். We should pray for others, we should do charity for others, we should do all these options for others. இந்த உலக மனமாற்றத்திற்காக, உலகத்திற்காக மீட்பராக வந்தவர் இயேசு கிறிஸ்து. அற்புதங்கள், அடையாளங்கள், அற்புதங்கள், எவ்வளவு அற்புதங்கள் இயேசு செஞ்சாரு. ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், ஏதாவது ஒரு அற்புதம் இயேசு தனக்காக செஞ்சாரா? ஏதாவது ஒரு அற்புதம் இயேசு தனக்காக செஞ்சாரா? 5 அப்பத்தை 5000 பேருக்கு மேல கொடுக்கிறவருங்க இயேசு கிறிஸ்து. 5 அப்பத்தை 5000 பேருக்கு மேல கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. ஆனால் 40 நாள் உபவாசம் இருந்து பசியா இருந்த பொழுது அப்பா தருவாருன்னு காத்திருந்தாரு. பிசாசு வந்து சொல்லிச்சு, கல்லை அப்பமா மாத்தி சாப்பிடு, உனக்கு வல்லமை இருக்கு, திறமை இருக்கு. கல்லை அப்பமா மாத்தி சாப்பிட திறமை இயேசுவுக்கு இருந்தும் இயேசு அந்த அற்புதத்தை செய்யவில்லை. ஏனெனில் அந்த அற்புதம் தனக்கான அற்புதம். கிறிஸ்தவம் என்பதை 33 வருஷம் இயேசு காமிச்சிருந்தார். குறிப்பா 3 வருடங்கள் இயேசு காமிச்சிருந்தார். அற்புதங்கள், அடையாளங்களை செய்ய ஆண்டவர் எனக்கு வல்லமையை தந்தது எனக்காக செய்ய அல்ல, பிறருக்காக செய்ய. என்னுடைய நோன்பு எனக்காக அல்ல, இந்த உலக மீட்பிற்காக. ஒருத்தல் முயற்சி எனக்காக அல்ல, இந்த உலக மீட்பிற்காக. காவி உடை உடுத்துங்க, உங்களுக்காக மட்டுமல்ல, பிறருக்காக, உலக மீட்பிற்காக. Praise the Lord. ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது கோதுமை மணியை போல மண்ணில் அழிந்து ஒழியும் பொழுதுதான் கிறிஸ்தவம். When you die for others, you are a Christian. When you live with Christ, there is a Christian life. நான், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், நீங்க என்னைக்கு ஒதுங்குறீங்களோ அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. காண வந்தவர்களுடைய சமூகம் அல்ல, ஆராதிக்க வந்தவருடைய சமூகம் கிறிஸ்தவ சமூகம். இயேசுவை பார்க்க வந்தவங்களுடைய சமூகம் அல்ல கிறிஸ்தவ சமூகம். இயேசுவை போல மாற வருபவர்களுடைய சமூகம் கிறிஸ்தவ சமூகம். இந்த 12வது அதிகாரத்துக்கு முன்னால 11வது அதிகாரம் ஒன்று இருக்கு. அந்த 11வது அதிகாரத்தில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று மார்த்தா, இன்னொன்று மரியா. மார்த்தா ஒரு சென்டென்ஸ் சொல்லுவா, மரியாவும் அதே சென்டென்ஸ் சொல்லுவாங்க. கவனிங்களே, மார்த்தா லாசர் இறந்துட்டாரு. இறந்த லாசரை அடக்கிட்டாங்க. 4 நாளுக்கு பிறகு இயேசு வராரு. இயேசு வரும் பொழுது மார்த்தா வராங்க. இயேசு வராருன்னு கேள்விப்பட்டு ஊருக்கு வெளியே இயேசுவை பார்த்துட்டாங்க. பார்த்து இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான். நல்லா கவனிங்க,
நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இயேசுக்கிட்ட மார்த்தா சொல்லிட்டாங்களா? இயேசுக்கிட்ட மார்த்தா சொன்ன உடனே இயேசு அங்கே பைபிள் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். யாருக்கு? மார்த்தா கிட்ட. ஆம், அவன் உயிர் தெழுவான். அப்போ மார்த்தா சொல்லுவாங்க, ஆமாம், அவன் கடைசி நாளில் உயிர் தெழுவான் என்று எனக்கு தெரியும், நீரே மெஸ்ஸியா, நீரே உயிர் கொடுப்பவரெல்லாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்த பொழுது மார்த்தாவுக்கு நல்லா புரியுது, நான் சொன்னால் இந்த மனுஷன் இந்த ஊரில் இங்கேருந்து உள்ளவே வரமாட்டார், அசையவே மாட்டார். அந்த மனுஷனை அசைக்கணும்னா யார் வரணும் தெரியுமா? என் தங்கச்சி வரணும். யார்? மரியா வந்தால் தான் அந்த மனுஷன் அசை. ஊருக்கு வெளியே நிற்கிறாருங்க இயேசு கிறிஸ்து, உள்ளவே வரலை. அடுத்தது மார்த்தா ஆள் அனுப்புகிறா, மரியா கிட்ட ஆள் அனுப்பி, மரியா மரியா போதகர் உன்னை கூப்பிடுறா, போய் சொல்கிறா. போதகர் கூப்பிடவே இல்லை. ஆனால் மார்த்தாவுக்கு தெரியும் மரியா வந்தால் தான் இயேசு அங்கிருந்து அசைஞ்சு வருவார்னு. இயேசுக்கிட்ட இயேசு உன்னை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி, மரியா ஐயோ இயேசு கூப்பிட்றாருன்னு சொல்லி மரியா ஓடி போவாங்க. ஓடி போய் இதே சென்டென்ஸ் தாங்க சொல்லுவாங்க. வாசி பாருங்க, 11வது அதிகாரம் 21வது வசனமும் 11வது அதிகாரம் 32வது திருவசனமும். ஜான் 11:21. மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். சரியா? 32வது வசனம் வாசிங்க. இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவருடைய காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ரெண்டு பேரும் சொன்னது டிட்டோ சேம் வேர்ட்ஸ், வார்த்தையில் கூட மாற்றம் இல்லை. ஆனால் மார்த்தா சொன்னா பாருங்களேன், ஆண்டவரே, இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஏசு அங்கிருந்து தலையாட்டி, அப்படியா, ஓகே, வெரி குட். ஏசு அவரிடம், உன் சகோதரன் உயிர் தெழுவாம்மா, கவலைப்படாதம்மா. மார்த்தா அவரிடம், இறுதி நாளில் உயிர் தெழுதலும் போது அவனும் உயிர் தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே. பாருங்களேன், பைபிள் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறார், தியாலஜி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் மரியா சொல்லும்போது பாருங்களேன், இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவருடைய காலில் விழுந்து, ஆண்டவரே, நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்ட பொழுது இயேசு உள்ளம் குமுறி கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். மார்த்தா சொன்னபோது அந்த மனுஷன் அசையவே இல்லைங்க. மரியா சொன்ன உடனே அவருக்கு உள்ளம் குமுறி அழ ஆரம்பிச்சிட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரெண்டு பேருமே சொன்னது சேம் சென்டென்ஸ் தான். நானும் போய் ஒரு சொந்த வீட்டுக்காக ஜெபிச்சேன் கோயிலில், ஆண்டவர் தரவே இல்லை. அந்த பொம்பளை போய் ஜெபிச்சுது சொந்த வீட்டுக்காக, ஆண்டவர் அடுத்த வாரமே கொடுத்துட்டார். நீங்கள் சொல்கிறீங்களே இந்த புலம்பல், அதே புலம்பல் தான் இங்கே. நான் போய் என்னுடைய மகனுக்காக ஜெபிச்சேன், அவன் நல்லாவணுன்னு, ஆண்டவர் அசையவே இல்லை. ஆனால் அந்த பக்கத்து வீட்டில் அந்த அம்மா, அது கோயிலுக்கு கூட போகாது, ஆனால் அது போய் ஒரே ஒரு நாள் தான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிச்சுது, என் பையனுக்கு அது உடல் நலம் சரியாக்கணும், அந்த அம்மா கொடுத்துட்டார். இது என்ன ஆண்டவர் இது? டெய்லியும் போகிற எனக்கு மரியாதை இல்லை, கோயிலுக்கே வராத அம்மா ஒரு நாள் வந்தாங்க, அவங்களுக்கு என்ன மரியாதை? பிரைஸ் தி லார்ட். நான் ஜெபிச்சதுக்கு ஆண்டவர் அசையவே இல்லை. ஆனால் ஜெபமே செய்யாதம்மா ஒரு நாள் ஜெபம் செஞ்சு ஆண்டவர் அசைஞ்சார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏன் ஃபாதர் அசையலைன்றீங்க? ஆமாம், நீங்கள் பாருங்களேன், அதுக்கு முந்தின வசனம் 30வது வசனம். இயேசு அது வரையிலும் ஊருக்குள் வரவில்லை, தம்மை மார்த்தா சந்தித்த இடத்திலேயே இன்னும் இருந்தார். மார்த்தா சொன்ன இடத்திலேயே தான் இருக்கிறாரு. இயேசு அசையல, அந்த ஊரை விட்டு அசையல, அந்த இடத்தை விட்டு அசையல. He did not enter that village. But when Mary said, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது இயேசு அசைறாரு. உடலில் மட்டுமல்ல, மனதிலும் அசைறாரு. உடல் மட்டும் ஊரில் இருந்து அசைஞ்சு இங்கே வரலங்க, மனதிலும் அசைஞ்சாரு, அழ ஆரம்பிச்சிட்டார். He started crying, shedding tears. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், மார்த்தா காதில் கொடுத்தாள். ஆண்டவரே, ஆண்டவரே, உன் சகோதரன் நீ இங்க இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். காதில் சொன்ன பொழுது மரியா சொன்னது எங்க தெரியுமா? இயேசுனுடைய காலில் விழுந்து. அதாங்க டிஃபரன்ஸ், இயேசுனுடைய காலில் விழுந்து. அப்போ உங்களுக்கு தோணும், ஓ, காலில் விழுந்தா எல்லாத்தையும் செய்வாரா, என்ன இவர் அரசியல்வாதியான்னு தோணும். அரசியல்வாதியானதுனால கிடையாதுங்க, அரசியல்வாதி விழுந்த கால் கிடையாதுங்க. அது காலில் விழுந்து அப்படின்னா அதனுடைய உள்ள அர்த்தம் என்பது அவள் ஆராதிப்பவள். காலில் விழுந்து என்றால் சமர்ப்பித்தவள்.
காலில் விழுந்து என்றால் அர்ப்பணம் செய்தவள். காலில் விழுந்து என்றால் she surrendered. சரண்டர் பண்ணிட்டு அந்த பிரேயரை ஜெபிச்சு, ஆண்டவரே நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். she surrendered. சரண்டர் என்ன தெரியுமாங்க? நல்லா கவனிங்க. if you have surrendered to God, ஆண்டவர்கிட்ட ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா, ஒப்படைச்சிட்டீங்கன்னா, அப்புறம் அந்த விஷயத்தை பற்றி புலம்ப மாட்டீங்க. அதுதான் ஒப்பு கொடுக்கிறது, சரண்டர் பண்றது. நோயாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், தொல்லையாக இருக்கலாம். போன வாரம் எங்களுடைய வாலண்டியர்ஸ் ரெட்ரீட் நடக்குது. 13 February 13, 14 இளவர் தியான மையத்தினுடைய உள்ளிருப்பு தியானம் எங்களுடைய தன்னார்வ தொண்டர்களுக்காக நடக்கும்போது 13 நைட்டு ஒரு சாட்சியம். அன்னைக்கு வந்த ஒரு சாட்சியம், திருவண்ணாமலையிலிருந்து வந்த ஒரு சாட்சியம். அது அங்கே வந்து அதுக்கு முந்தின வாரம் ஜஸ்ட் 7 நாள் முன்னால் அங்கே வந்து ஒரு வேலைக்காக வந்த ஒரு குடும்பம் அதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துக்கிறாங்க. அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போகிறதுக்கு முந்தின நாள் அந்த பையன் சொல்லிக்கிட்டே இருந்தான், ஃபாதர் எனக்கு ஒரு கன்ஃபெஷன் பண்ணணும். எங்கள் அம்மா சொல்லிவிட்டாங்க. வாலிப பையங்க, 23, 24 வயசு தான், சின்ன பையன் தான். அவங்க எனக்கு அம்மா கேட்டிருக்கிறாங்க, எங்கடா போகிறேன் இந்த வாரம் வேலைக்கு அப்படின்னு சொன்னபோது, மாமா கூட நான் வந்து எலாவூருக்கு போகிறேன், அந்த வேலைக்காக சிசிடிவி ஒர்க்குக்காக வந்திருந்தாங்க. அந்த வேலைக்காக நான் போகிறேன்னு சொன்னான். அப்போ அம்மா சொன்னாங்க, எலாவூர் போறியா, என்ன ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு, அங்கே போய் தயவு செய்து ப்ரேயர் பண்ணு, பூசையில் பங்கெடு, தயவு செய்து அங்கே ஏதாவது ஒரு ஃபாதரை பார்த்து நீ பாவ சங்கீர்த்தனை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாவ சங்கீர்த்தனை செஞ்சுட்டு வான். அந்த தாயினுடைய அந்த நம்பிக்கை பாருங்க, அந்த தாயின் மீது அந்த பையனுடைய நம்பிக்கை பாருங்க. அந்த அம்மா சொன்னதுனால இவன் வந்தான், தேடி 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 கடைசியில் ஃபாதர் பாவ சங்கீர்த்தனை செய்யணும்னு சொன்னால் பாவ சங்கீர்த்தனை செஞ்சு முடித்தான். திருப்பள்ளியில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. காலையில் ஒரு 7-8 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் கண்டினியூஸாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஆனால் அதுக்கு நடுவில் எங்களுடைய ஜெபமாலையில் வந்து பங்கெடுப்பான், திருப்பள்ளியில் வந்து பங்கெடுத்துட்டு திரும்ப வேலைக்கு போயிடுவான். அந்த வேலை, அந்த சிசிடிவியுடைய வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு அவர் ஜெப விண்ணப்பம் சொல்லிட்டு போனான். பாவ சங்கீர்த்தனம் ரொம்பலாம் செய்யலைங்க, மனசால செஞ்சாவன், வார்த்தையால் செய்யலை. he poured out his heart to the Lord. மனசால் அந்த பாவ சங்கீதம் செஞ்சுட்டு போயிட்டான். 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் தான் செஞ்சான். ஆனால் அந்த மனசை கொடுத்துட்டு போனான், நம்பிக்கையை கொடுத்துட்டு போனான், ஆராதிப்பவனாக போனான். வார்த்தையை கொட்டிட்டு போல, வாழ்க்கையை கொட்டிட்டு போனான். போய் இந்த 7வது நாள் அவங்களுடைய வீட்டில் நடந்த அதிசயம், அவனுக்கு இருந்த ஒரு 30 லட்சம் ரூபாய் கடன், 30 lakhs பேங்கில் இருந்த ஒரு கடனை அந்த பேங்க் வந்து தள்ளுபடி செஞ்சு என்ஓசி கொடுத்து அவனை ஃப்ரீ ஆக்கிடுச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த ஒரு பாரத்தோடு தாங்க அந்த பையன் வந்தான், ஒரு கண்ணீரோடு தான் அந்த பசங்க வேலை செஞ்சாங்க. அவங்க அவன் விண்ணப்பம் வச்சதே அதே தான், ஃபாதர் எனக்கு இதுலேருந்து விடுதலை கிடைச்சாதான் ஃபாதர் எனக்கு அடுத்த படிப்புக்கு என்னை பற்றி யோசிக்கவே முடியும், அடுத்த படிப்புக்கு இவனுக்கு போக முடியாத வரை இவனுடைய அந்த 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 லோன் வந்து தடையாக நிற்குது. அந்த பேங்க் வந்து அவங்களாவே கூப்பிட்டு அந்த லோனை 30 lakhs லோனை தள்ளுபடி செஞ்சு என்ஓசியும் கொடுத்துருச்சு. இப்போ அவனுக்கு 2 வாய்ப்புகள், வெளிநாட்டில் போகிறதுக்கான படிப்பினுடைய வாய்ப்பு கிடச்சிருக்கு. இஸ்வல் அன்பார்ந்தவங்களே, இதாங்க ஆராதிப்பவன். ஆராதிப்பவன் அப்படின்றவன் ஒரு தடவை சொல்லிட்டா ஆண்டவர்கிட்ட புலம்பல் கிடையாது. அப்புறம் சப்போஸ் உங்களுடைய நான் ஒரு எக்ஸாம்பிள், பசங்க யாருமே இல்லையே, எல்லாமே எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, குட்டி பசங்க யாருமே இல்லை, போட்டோம் சரி, அதனால் உங்களை குட்டி பொண்ணாக நினச்சிக்கிறேன் நான். உங்களுடைய அப்பா தமிழ்நாடுடைய சீஃப், நீங்கள் பாண்டிச்சேரியா, சரி, பாண்டிச்சேரியினுடைய சீஃப் மினிஸ்டர் உங்களுடைய அப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அப்போ பாண்டிச்சேரியில் நடமாடுறதுக்கு உங்களுக்கு பயம் இருக்குமா இருக்காதா? இருக்காது. ஏன் இருக்காது? ஏன்னா நான் பாண்டிச்சேரி சிஎம்னுடைய மகள், எனக்கு பயமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் இந்திய பிரதமருடைய மகள்னு வச்சுக்கோங்க, உங்கள் அப்பா தான் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர். அப்போ இந்தியாவில் சுற்றுறதுக்கு, இந்தியாவில் ஏதாவது ஒரு தேவைக்கு, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு, ஏதாவது ஒரு லெட்டருக்கு, ஏதாவது ஒரு ரெக்கார்டுக்கு உங்களுக்கு பயம் இருக்குமா? இல்லை தைரியம் இருக்குமா? தைரியமாக இருக்கும். ஏன்? அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அப்பா பார்த்துப்பாரு. டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சப்போஸ் உங்களுடைய பொண்ணு, உங்களுடைய பையன், அம்மா அடுத்த புதன்கிழமை ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்கம்மா, அந்த பையன் உங்ககிட்ட ஒரு தடவை தான் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அவன் டெய்லியும் புதன்கிழமை வர சொல்லிகிட்டு இருக்கிறான்னா இந்த அம்மாவுக்கு ஸ்கூலில் ஃபீஸே கட்டாது. அதனால் டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களை நம்புகிற பையன், உங்களை நம்புகிற பொண்ணு ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவாங்க, இன்றைக்கி புதன்கிழமை அம்மா அடுத்த புதன்கிழமை ஃபீஸ் கட்டணுமா, ஒரு தடவை தான் சொல்லுவாங்க. அதாங்க நம்பிக்கை, அதாங்க சரண்டர். அம்மா கிட்ட சொல்லிட்டேன், அம்மா செஞ்சிருவாங்க. அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அப்பா செஞ்சிருவார். இதாங்க சரண்டர், இதாங்க சரண்டர். அதான் காலில் விழுந்து மரியா இயேசுனுடைய காலில் விழுந்தாள் என்றால், என் ஆண்டவர் வந்துட்டார், இனி எனக்கு எந்த பயமும் இல்லை.
என்னுடைய நோய்கள், என்னுடைய பிரச்சனைகள், என் கடன் தொல்லைகள், என்னுடைய தேவைகள் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். இனி பயம் இல்லை. காலில் விழுந்து. அப்போ காலில் விழுபவன் ஆராதிப்பவன், காதில் விழுபவன் பக்தன். நீங்கள் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பக்தனாக இருக்கிறோம். காதில், ஆண்டவருடைய காதில் போட்டு போயிடும். ஆண்டவரே வாரம் வாரம் வந்து காதில் போட்டு போகிறவன், வாரம் வாரம் வந்து காதில் போட்டுட்டு போயிடுவோம், காலில் போட்டுட்டு போக மாட்டோம். சரண்டர் பண்ணலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலில் விழுபவன். பைபிளில் ஒரு இடத்துல கிடையாதுங்க காலில் விழுவது. பைபிளில் பல இடங்களில் இருக்கு காலில் விழுவது. மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் இடங்களேன், 26வது திருவசனம். மத்தேயு 18:26. உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து. அதனுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். ஒரு அரசன் கிட்ட கடன் பட்டிருக்கிறவன். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் பட்டிருக்கிறான். 10 லட்சம் ரூபாய் கடன் பட்டிருக்கிறான். அந்த 10 லட்சம் கடன் பட்டவன் அரசனுடைய காலில் விழுந்து சொல்றான், அரசனே எனக்கு நான் காசு கிடைக்கும் போது நான் தந்திரன் சொல்லும்போது அரசன் சொல்வாரு, அரசன் அவன் மீது பரிவு கொண்டு அவனுடைய எல்லா கடன்களையும் மன்னித்து விட்டார். அதாவது அதனுடைய ஹெட்டிங் பாருங்க, மன்னிக்க மறந்த பணியாளனின் ஓமை. நீங்கள் செய்கிற எல்லா பாவங்களுடைய தண்டனை ஏற்று வாங்கி ஆண்டவர் சொல்றாரு, 10 லட்சம் எனக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. நீ எப்ப காலில் விழுந்தாயோ, நீ எப்போ மரியாவை போல ஆராதிக்க ஆரம்பித்தாயோ, எப்பொழுது கோதுமை மணியை போல நீ மண்ணில் அழிய முடிவு எடுத்தாயோ, that moment I forgive all your sins, I forgive all your debts. நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை நான் உனக்கு மன்னிக்கிறேன், நான் மறந்து விடுகிறேன். காலில் விழுந்து. இரண்டாவது பாருங்க, மார்க் நற்செய்தி 5வது அதிகாரம் 22வது திருவசனம். மார்க் 5:22. அந்த சூழ்நிலை என்ன? தொழுகை கூட தலைவருள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து. 12 வயசான பொண்ணு சாக கிடக்கிறாள். சாக கிடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கிட்ட வரார் ஒருத்தர். நீங்க யாராவது போவீங்களா? உங்களுடைய பையன் ஐசியூல இருக்கிறான், உங்க பொண்ணு ஐசியூல இருக்கு, உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம கோயிலுக்கு வருவோமா? இல்ல, ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போவோம், தி பெஸ்ட் டாக்டர் கிட்ட போவோம், பெஸ்ட் மெடிசன் கிட்ட போவோம். எல்லாரும் கைவிடும் பொழுது நம்ம ஆண்டவர் கிட்ட வருவோம். இவன் வந்து காலில் விழுந்து, அவனுக்கு நல்லா தெரியும். See, when you become very weak, you will see God is very strong. When you become very weak, அதுவரை நமக்கு பணம் இருக்கு, பதவிகள் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, இந்த டாக்டர் தெரியும், அந்த டாக்டர் தெரியும், இவங்களை தெரியும், அவங்கள தெரியும், இவங்களை பிடிச்சு நான் செஞ்சிருவேன், அவங்கள பிடிச்சு நான் செஞ்சிருவேன், இவங்க வழியா இதை செஞ்சிருவேன். வெயிட் பண்ணி பலர் வழியா போய் எங்கேயுமே முடியாத போது, when you become weak, you see the strength of God. வாழ்க்கையில பல இடங்களில் சோர்ந்து துன்பத்தில் ரொம்ப முடியாது இருக்கும்போது தாங்க கோயிலில் வந்து நீங்க பாரத்தோட ஜெபிப்பீங்க. எல்லாம் டிவைன் மசி தியான மையத்திற்காக ஒரு கட்டிடத்துக்காக ரொம்ப காலமாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏறக்குறைய 2 வருஷமா ஜெபம் மட்டும் கிடையாது, அதற்காக முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சில டைம் அதனுடைய ஒரு உச்ச கட்டம் போகும். ஏன்னா இந்த ஒரு 8 மாசமா நாங்கள் ஒரு பேப்பருக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா பேப்பரும் கிடைச்சிடுச்சு, ஒரு பேப்பர் இன்னும் கிடைக்கல. அதனால இன்னும் டிடிசிபியில் கொடுக்க முடியல, பிளானிங் கமிஷனில் கொடுக்க முடியல. கொடுத்தா தான் அப்ரூவல் கிடைக்கும். ஒரு பேப்பருக்காக 8 மாதம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பேப்பருக்காக. அதுவும் இத்தனைக்கும் அந்த பேப்பர் நாங்கள் செய்ய வேண்டியது இல்லை, கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை கவர்மெண்ட் செய்யாததுனால அந்த ஒரு பேப்பருக்காக இன்னைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பேப்பருக்காக எத்தனையோ பேர் இதுக்கு நடுவில் வந்தாங்க. அவங்க வழியாக ஹெல்ப் பண்ணுறேன், இவங்க வழியாக ஹெல்ப் பண்ணுறேன். சில டைம் இது என்னவாகும் தெரியுமா? ஒரு நாள்னா பரவாயில்லைங்க, ஒரு வாரம்னா பரவாயில்லைங்க, ஒரு மாதம்னா பரவாயில்ல, 8 மாதமா ஒரு பேப்பருக்காக. அப்போ ஏதாவது இளவூரில் ஏதாவது அங்கே ரிப்பேர் வரும், இங்கே பேப்பர் அந்த பைப் ரிப்பேர் வரும், கரண்ட் ரிப்பேர் வரும், அந்த ரிப்பேர் வரும்போதெல்லாம் இந்த ரிப்பேர் வரும்போது ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா வரும்? என்னைக்கோ அது பெர்மிஷன் கிடச்சி ஆரம்பிக்க வேண்டிய பில்டிங், தியான மையத்தினுடைய கட்டிடம், என்னைக்கு ஆரம்பிச்சிருக்க வேண்டிய கோயில், என்னைக்கு ஆரம்பிச்சிருக்க வேண்டியது, அந்த ஒரு நபர் கவர்மெண்ட் ஒரு ஆஃபீஸர் செய்யாதனால இப்படியே தள்ளி போகுதே. 8 மாதம் யோசிச்சு பாருங்க. அப்போ சில டைம் என்ன தெரியுமா போகும்? அந்த 8 மாதம் எல்லா மனுஷரும் கைவிடும்பொழுது ஒரு பாரத்தோட. ஒரு நாள் சூசையப்பர் கிட்ட போன போது, புனித சூசையப்பர் கிட்ட போன பொழுது, நான் எப்பவுமே ஜெபிச்சுட்டு போகிற ஒரு பழக்கம் இருக்குது எனக்கு. நைட்டு போகும்பொழுது எங்களுக்கு மாதாவனுடைய சுரூபம் இருக்குது, அங்கே ஒரு 3 ஹேல் மாரி சொல்லுவேன். அடுத்து சூசையப்பர் கிட்ட வருவேன், அங்கே ஒரு 3 ஹேல் மாரி சொல்லுவேன். அடுத்து வேளாங்கண்ணி மாதா இருக்காங்க, அங்கே ஒரு 3 ஹேல் மாரி சொல்லி எல்லாருக்கும் ஒரு குட் நைட் சொல்லி தான் போவேன். ஆனால் ஒரு நாள் உண்மையாகவே ஒரு பாரத்தோடு ஜெபிச்சேன். சூசையப்பரே, இவ்வளோ நாள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேனே, ஒரு பாரம். அது வேறு சாதாரணமாக
பில்டிங் வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க, பில்டிங் வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க, பில்டிங் வேலைங்க இப்படி சொல்லிட்டு தான் போவேன். ஆனால் அன்றைக்கி ஒரு பாரத்தோடு தான் ஜெபிச்சேன். பயங்கரமான ஒரு பாரம். 8 மாதமாக நாங்கள் ஒரு 2 பேப்பருக்காக அலையிறோம். NOC ஃப்ரம் கலெக்டரும் இன்னொன்று. அது சொல்லிட்டு போயிட்டோம். அடுத்த நாள் எங்களுக்கு கேரளாவுக்கு போக வேண்டியிருந்தது எங்களுடைய ரெட்ரீட்டுக்காக, என்னுடைய ரெட்ரீட்டுக்காக, அந்த ஃபாதர்ஸ்க்குனுடைய ரெட்ரீட் இருக்குல்ல. ஸோ 1 வீக் நாங்கள் போய் பங்கெடுக்கிறதுக்காக போயிட்டு ரெட்ரீட் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை நான் வரும்பொழுது எங்களுடைய சுப்பீரியர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நானும் ஃபாதர் தான் ரெட்ரீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ போயிட்டு வரும்பொழுது வெள்ளிக்கிழமை நாங்கள் ட்ரெயினில், ஸோ ஃபாதர் அதுக்கு சாட்சி தான், ட்ரெயினில் ஃபாதர் சொல்கிறார், கலெக்டர் ஆஃபீஸில் ஏதோ ஒரு பேப்பர் வந்திருக்கு அப்படின்னார். ஃபாதர் பிரித்து படிங்க அப்படின்னு பார்த்துப்போ ஃபாதர் பிரித்து படுத்துட்டு அதனுடைய ஃபோட்டோ அனுப்புகிறாரு. NOC ஃப்ரம் கலெக்டர் கிடச்சிடுச்சு ஃபாதர் அப்படின்னு. கலெக்டரோட NOC கிடச்சிருச்சு. பிரைஸ் அலாட். அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுங்க. நம்ம யாரையும் போய் பார்க்கல, எந்த பணமோ எதுவோ லஞ்சமோ எதுவுமே கொடுக்கல. அதுவாக போஸ்ட்டில் வந்து கிடக்குது NOC ஃப்ரம் கலெக்டர். பாருங்கள், ஒரு பாரம். 7 மாதமாக ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அது கிடைக்கவே மாட்டேங்குது. கடைசியில் பாருங்களேன், ஐ எம் பிகமிங் வீக். அப்போது கடைசியில் ஆண்டவரே நீர் மட்டுமே வழி. அந்த ஒரு ஸ்ட்ரென்த் ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ஸ்ட்ரென்த்தாக மாறுறார். நல்லா தெரியும், இது யாருமே மனுஷன் செய்யலை, இது ஆண்டவர் தான் செய்கிறார். இது புனிதர்களுடைய பரிந்துரை வழியாக தான் வருதுன்னு ஆண்டவர் உணர்த்துறார். வர்கீஸ், உன்னுடைய செல்வாக்குனால முடியாது. எனக்கு அவங்கள தெரியும், CM தெரியும், CM ஆஃபீஸில் தெரியும், கலெக்டர் தெரியும், அந்த ஆஃபீஸில் தெரியும். யாருமே செய்யலை, யாராலையும் செய்ய முடியாது. அது ஆண்டவர் தான் உனக்கு செய்து தருவார். இந்த பில்டிங்கை கட்ட போகிறது ஆண்டவர் தான். இந்த பில்டிங்கான எல்லா அந்த அப்ளிகேஷன், அதனுடைய பெர்மிஷன் தரப்போகிறது ஆண்டவர் தான். மனுஷன் வழியாக தரார், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். அதாங்க காலில் விழுந்து தொழுகை கூட தலைவன் வந்து ஆண்டவருடைய காலில் விழுந்து, என்னுடைய மகள் நோயுற்று இருக்கிறாள், ஆண்டவரே நீர் மட்டுமே என்னுடைய கதி. ஆராதிப்பவனாக மாறுகிறான் அவன். கொடுக்கிறவனா வரான், வாங்குறவனா வரல. I came to give. When you give, you will receive. But if you do not give, you cannot receive. 5 அப்பம் கொடுத்த போது தான் 5000 அப்பமா மாறிடுச்சு. 5 அப்பம் கொடுக்கலன்னா 5000 மாறி இருக்காதது. எப்போ உங்களுடைய வேதனை நீங்க கொடுக்குறீங்களோ அந்த வேதனை ஆசீர்வாதமாக மாறும். சாதாரணமாக கொடுக்கறது கிடையாதுங்க. ஃபாதர், நானும் வருஷக்கணக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், மாறலன்னு சொல்லாதீங்க. என்னைக்கு நீங்கள் ஆராதிப்போனா கொடுத்தீங்க, என்னைக்கு நீங்கள் நம்பிக்கையோட கொடுத்தீங்க, மூட நம்பிக்கையோட கிடையாது. நான் நல்ல நேரமும் பார்ப்பேன், ராகு காலமும் பார்ப்பேன், வாஸ்து பார்ப்பேன், ராசி பார்ப்பேன், எல்லாமே பார்ப்பேன். கடைசியில் வந்து திருப்பலியும் பார்ப்பேன். ஆண்டவரை காண வராதீர்கள், ஆண்டவருக்கு கொடுக்க வாருங்கள். கோதுமை மணி போல மண்ணில் அழிய வாருங்கள். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்ற நிலைமைக்கு வாங்க. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அதான் நான் அழிய வேண்டும், அவர் வளர வேண்டும். கோதுமை மணி போல அழிய வேண்டும். காண வருபவர்கள் அதிசயங்களை கண்டு போக முடியுமே ஒழிய உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை அனுபவிக்க முடியாது. அவங்களை ஆசீர்வதிக்கிறத பார்ப்பீங்க, இவங்களை ஆசீர்வதிக்கிறத பார்ப்பீங்க. ஆண்டவரே இவங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கீங்களே, ஏன் ஆசீர்வதிக்கல? ஆண்டவர் சொல்வார், நான் ஆசீர்வதிக்கிறேன், என் ஆசீர்வாதம் உன்னை சேராமல் இருக்க உன் பாவங்கள் தடையா இருக்கு. Because you are a pious person. When are you going to become a worshipper? ஆராதிப்பவனாக இன்னைக்கு நீ மாறப்போற, அர்ப்பணிப்பவனா இன்னைக்கு மாறப்போற. அந்த அர்ப்பணிப்புக்கு பாவம் தடை தான். பாவத்தோட அர்ப்பணம் நடக்காது, பாவங்கள் தடைதான். அந்த பாவத்திற்காக மன்னிப்பு, அதனுடைய பரிகாரம் தாங்க இந்த தவம், ஜெபம், நோன்பு. என்னுடைய பாவத்திற்காகவும் என்னை சுற்றியுள்ளவருடைய பாவத்திற்காகவும் தவமும் ஜெபமும் நோன்பும் அவசியம் அவசியம் அவசியம். அதனுடைய உணர்த்துதல் தான் தவக்காலம் ஒழிய 40 நாளில் ஒதுங்க வேண்டியது கிடையாது. தவம் 40 நாளில் ஒதுங்க வேண்டியது கிடையாது. ஜெபம் 40 நாளில் ஒதுங்க வேண்டியது கிடையாது. உன்னுடைய நோன்பு, it is a lifestyle of a Christian, it is a nature of a Christian to abstain, to pray, to do the charity work. கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களுடைய தொழுகை கூட தலைவன் வந்து விழுந்து பாருங்க, காலில் விழுந்த பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தம்பி வா போலாம் அப்படின்னாரு. போற வழியில ஆளுங்க வந்து சொல்றாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? போதகரை தொந்தரவு பண்ணாத, உன் பொண்ணு செத்து போயிட்டா. அப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட ஒரு சூப்பரான ஒரு சென்டென்ஸ் சொல்லுவார். என்ன தெரியுமா சொல்லுவார்? உன் மகள் உறங்குகிறாள், நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. நீ என்கிட்ட சரண்டர் பண்ணல, உலகம் சொல்லும் லாசர் செத்துட்டான்னு, உலகம் சொல்லும் உன் பொண்ணு செத்துட்டான்னு.
உலகம் சொல்லும் முடியாது அப்படின்னு, உலகம் சொல்லும் உனக்கு கேன்சர்னு. அது உண்மைதான். லாசர் செத்தது உண்மைதான். 12 வயசு பொண்ணு செத்தது உண்மைதான். சயின்ஸ் சொல்கிறது உண்மைதான். டாக்டர் சொல்கிறது உண்மைதான். ஆனால் இந்த உண்மைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உண்மை இருக்குது. நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. ரொம்ப அழகான ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தாங்க இயேசு வைக்கிறார். உன் பொண்ணு செத்துட்டா எனக்கு தெரியும், அவள் சாகணும் அப்படின்றதுக்காக தான் நானே லேட்டாக வந்தேன். அவள் சாகட்டும், செத்தாதான் உனக்கு புரியும் உன்னுடைய மகளை உயிர் பெற்றது நான் தான். ஸோ ஜீசஸ் வாஸ் வெயிட்டிங் ஸோ தட் த கேர்ள் டைஸ். சில டைம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வெயிட் பண்ணுவாருங்க. சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தாமதம் ஆகிறதுக்கு ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். இந்த லாசருடைய வாழ்க்கையை பாருங்களேன். லாசருடைய வீடு பெத்தானியாவில். இயேசு he was a best friend of Lazar or Lazar was the best friend of Jesus. எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த பிப்ளிக்கல் தியாலஜின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியுமா, இவங்க எல்லாமே சின்னதுலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்களாம். அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இயேசுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு பெத்தானியாவில் லாசருடைய வீடு. பெத்தானியாவில் லாசருடைய வீடு அப்படின்றது அவங்க 4 பேருமே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தவங்க. யார்? ஜீசஸ், லாசர், மார்த்தா, மேரி. ஸோ திக் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் லாசர் நோயுற்றிருக்கிறான் என்று ஆள் அனுப்பி ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது திடுதிப்புன்னு ஓடி வரணுமா வேண்டாமா? ஐயோ லாசர் என்னுடைய ஃப்ரெண்டு, ஐயோ நோயுற்றிருக்கிறான், வரணுமா வேண்டாமா? உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, ரொம்ப திக் ஃப்ரெண்டு, அவர் க்ளோஸ் ஆக போகிறாரு அப்படின்ற பொழுது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால் போவீங்களா மாட்டிங்களா? போவீங்க நீங்கள். ஆனால் ஆண்டவருக்கு என்ன ஒரு நோக்கம் பாருங்களேன். ஆண்டவர் அவன் சாவட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எவ்வளோ தூரத்தில் தெரியுமா இருந்தார்? பெத்தானியாவிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தார். பைபிள் சொல்லுது எவ்வளோ தூரத்தில் இருந்தார். எவ்வளோ தூரத்தில் இருந்தார் தெரியுமா? பெத்தானியாவிலிருந்து இயேசு ரொம்ப தூரத்தில் இருந்தார். அதனால தான் இயேசு வரலை. எவ்வளோ தூரத்தில் இருந்தார் தெரியுமா? எவ்வளோ? 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தார். 300 கிலோமீட்டர் கிடையாதுங்க, 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வேணும்னே அந்த மனுஷன் வராமல் இருந்தார். இனி வரலன்றது மட்டும் கிடையாதுங்க, அப்போ செத்தால அது ஃபியூனரலுக்காவது வந்திருக்கலாம்ல. ஃபியூனரலுக்காவது வந்திருக்கணுமா வேணாமா? க்ளோஸ் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஆகிட்டார். 3 கிலோமீட்டர் தூரத்தில், ஏதோ இங்கேருந்து எனக்கு இடம் தெரியல பாண்டிச்சேரியில், இல்லைனா சென்னையில் நான் சொல்லியிருந்திருக்கு. 3 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வேணும்னே 4 நாளுக்கு அப்புறம் வர்றார். நோயான போதும் வரலை, ஃபியூனரலுக்கும் வரலை, ஃபியூனரல் முடிஞ்சு 4 நாளுக்கு அப்புறம் வர்றார். எவ்வளோ திமிரு இல்லை, எவ்வளோ கொழுப்பு இல்லை. நீங்கள் எவ்வளோ நாளாக ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே என் வீடு ஜப்தி ஆகக்கூடாது. ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு. எதுக்கு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஜப்தி ஆகிறதுக்கு வெயிட். கோபம் வருமா வராதா உங்களுக்கு? வரும். ஆனால் ஜப்தி ஆகி 4 மாதத்துக்கு அப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு பங்களாவை தர போகிறாருன்னா பிரைஸ் தி லார்ட். அப்போ சந்தோஷமாக இருக்கல? பிரைஸ் தி லார்ட். இதனால் தான் நான் ஜப்தி ஆகும்போது வரலை. நீங்கள் வேலை போகுது ஆண்டவரே, என்னை பெஞ்சில் வச்சுருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த பெஞ்சிலேருந்து தள்ளி விட்ருவாங்க ஆண்டவரே. அதனால் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த ஐடியிலலாம் இப்போ பெஞ்சு அப்படின்னாலே பயந்தான் இல்லையா? வேலை இருக்குது, வேலையிலேருந்து இப்போ பெஞ்சுக்கு மாற்றிட்டாங்க. பெஞ்சிலேருந்து என்னைக்கு கீழே தள்ளி விடுவாங்கன்னு தெரியல. ஆண்டவர் எவனாவது உன்னை கீழே தள்ளி விடுற வர வெயிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவரே நான் டெய்லியும் ஜெபமாலை சொன்னேன், டெய்லியும் திருப்பலிக்கு வந்தேன், பெஞ்சிலேருந்து தள்ளி விடுற வர நீ எங்கிருந்த? நீ பெஞ்சிலேருந்து தள்ளி விட்டாச்சு, ஆண்டவர் வரவே இல்லை. நீங்கள் கோயிலுக்கு வரதை நிறுத்திட்டீங்க, ஜெபமாலை சொல்கிறத நிறுத்திட்டீங்க. நீங்கள் பக்தர்கள், இயேசுவை காண வந்தவர்கள். அதனால் இயேசுவை காண எந்த பதிலும் கிடைக்கலன்ற பொழுது நீங்கள் இயேசுவை கைவிட்டீங்க. 4 நாளுக்கு அப்புறம் வருவார், இல்லை 4 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பெஞ்சிலிருந்து விழுந்த பிறகு வருவார். வந்துட்டு ஒரு கம்பெனியினுடைய ஒன்றும் ஷேர் ஹோல்டரா உங்களை மாற்றினார்னா யோசிச்சு பாருங்களேன். இதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், டேய் அந்த கம்பெனிக்கு போனால் உனக்கு வருஷத்துக்கு 8 லட்சம் தான் கிடைக்கும், இந்த கம்பெனியில் நான் உன்னை வைக்கிறேன், வருஷத்துக்கு உனக்கு 15 லட்சம் கிடைக்கும். அதனால தான் நான் வெயிட் பண்ணேன். ஆண்டவருடைய திட்டங்கள் நமக்கு புரியாதுங்க, ஆராதிப்பவனுக்கு ஆண்டவருடைய திட்டங்கள் புரியும். யூ வில் வெயிட் ஃபார் த லார்ட். பக்தனுக்கு ஆண்டவருடைய திட்டம் புரியாது, தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க ஆண்டவரை.
இங்கே வருவீங்க, அங்கே வருவீங்க, இந்த கோயிலுக்கு வருவீங்க, அந்த கோயிலுக்கு வருவீங்க, அந்தோணியர்கிட்ட போவீங்க, மாதா கிட்ட போவீங்க, திரு ஆண்டவர்கிட்ட போவீங்க, பல இடங்களுக்கு போவீங்க. என்னைக்கு ஆண்டவர் தூக்கி போட்டார்னு உங்களுக்கு தோணுதோ அன்னைக்கு தூக்கி போட்டுட்டு வேற எங்கேயாவது கயிறு கட்டவங்கிட்ட போவீங்க, ராசி பார்க்குறவன் போவீங்க, மந்திரவாதி கிட்ட போவீங்க, ராகு காலம் பார்க்க போவீங்க, அமாவாசையை பயப்படுவீங்க, பௌர்ணமி அன்னைக்கு ஜெபம் பண்ணுவீங்க. இதெல்லாமே செய்வீங்க. ஏன் தெரியுமா? ஒரே கடவுளில் இருப்பவனுக்கு இது எதுவுமே கிடையாது. பல கடவுள்கள் இருப்பவனுக்கு பக்தன். ஆண்டவர் மேலேயும் பக்தி இருக்கு, வெளியே அந்த 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 கடவுள் மேலே எனக்கு பக்தி இருக்கு. பக்தனுக்கு எல்லார் மேலேயும் பக்தி இருக்கும். ஆனால் ஆராதிப்பவனுக்கு ஒரே ஆராதனை தான். நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர உனக்கு வேறு கடவுள்கள் இருத்தல் ஆகாது. அது ஆராதிப்பவன், கொடுக்க வந்தவன்க. ஒரு முறை தியானத்துக்கு வந்த ஒரு பொண்ணு, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும். ஜனவரி மாதம் பொங்கல் டைமில் தான் தியானத்துக்கு வந்தான். நான் உள்ளிருப்பு தியானம் 4 நாள் தியானம் எல்லாம் அங்கே தியானத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பேரெல்லாம் நான் பார்த்தேன். தியானத்துக்கு வரும்போது ஃபோனை வாங்கி வச்சுருவோம். ஃபோனை பயன்படுத்த முடியாது, வில் கன்ஃபிஸ்கேட்டட். ஆஃபீஸில் வாங்கி வச்சுருவாங்க முதல் நாள். தியானத்துக்கு அட்டென்ட் பண்ணணும்னா ஃபோனை கொடுத்துடணும். இல்லை ஃபோன் கையில் வைக்கணும்னா உங்களுக்கு வேணால் பரிந்துரை உட்காந்துக்கலாம். அப்போ இந்த பொண்ணு என்கிட்ட சொல்கிறா, ஃபாதர் நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன், ஃபேமிலியாக வந்திருக்கிறாங்க, அதனால் நானும் வந்தேன் ஃபாதர். அப்போ இந்த ஃபோனை கொடுக்கணும்னு இப்போ இங்கே வந்தப்போ தான் தெரியும். ஆனால் எனக்கு ஒரு இன்டர்வியூ வருது ஃபாதர். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணால் தான் எனக்கு வேற ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும். இப்போ என்னுடைய சம்பளம் வருஷத்துக்கே 4 லட்சம் ரூபாய் தான் ஃபாதர். அந்த கம்பெனியில் நான் சேர்ந்தேன்னா எனக்கு 5 இல்லை 5.5 கிடைக்கும் ஃபாதர். ஐ கேன் டிமாண்ட் ஃபாதர். எனக்கு அதனுடைய படிப்பு இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபாதர் அப்படின்னா. பொங்கல் டைமில் 4 நாள் நடக்கிற தியானத்தில் எப்போ நான் சொன்னேன், அம்மா உனக்கு தெரியும் ஃபோன் இங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஃபோன் உனக்கு யூஸ் பண்ணணும்னா யூ கேன் ஸ்டே வித் தெம், பட் யூ கேனாட் கோ அண்ட் அட்டெண்ட் த ரெட்ரீட். யூ கேன் கோ இன்டர்செஷனில் போய் உட்காந்துக்கலாம், அப்பா அம்மாவோட தங்கிக்கலாம், ஃபோனை கொண்டு யூஸ் பண்ணலாம். அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறேன்னா நீ பரிந்துரையில் உட்காரு, உனக்கு ரெட்ரீட்டில் அட்டன் பண்ண முடியாது. ரெட்ரீட் அட்டன் பண்ணணும்னு நீ நினச்சேன்னா ஃபோனை கொடுத்துட்டு அட்டன் பண்ணு. இவ குழப்பத்தில் ஆகிட்டான். ஏன்னா நான் பால் அவளுடைய கோட்டில் போட்டுட்டேன். மனசோட ஃபோனை கொடுத்துட்டு ரெட்ரீட் அட்டன் பண்ணான். ரெட்ரீட் எல்லாம் முடிஞ்சு நல்ல விதத்தில் அட்டன் பண்ணால், நல்ல கன்ஃபெஷன்லாம் பண்ணியிருப்பா போல இருக்குது. 4 நாள் ரெட்ரீட் எல்லாம் முடிஞ்சு ஃபோனை வாங்கி திறந்து பார்த்த பொழுது ஃபோனில் கால் வந்திருக்குது. இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணல. எஸ்எம்எஸ் எல்லாம் வந்திருக்குது, வாட்ஸ்அப்பெல்லாம் வந்திருக்குது, இமெயில் வந்திருக்குது. ஆனால் இவ கால் அட்டன் பண்ணாதனால இவளுக்கு வேலை கிடைக்கல. பிரைஸ் தி லார்ட். வேலை கிடைக்கல, சத்தமாக சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். வேலை கிடச்சிச்சின்னா மட்டும்தான் சொல்லுவீங்களா பிரைஸ் தி லார்ட்னு? வேலை கிடைக்கல, போச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு ஏப்ரல் மாதம் இருக்கும், ஜனவரியில் இது முடிஞ்சு போச்சு பொங்கல் டைமில். ஏப்ரல் மாதம் ஒரு நாள் ஒரு ஃபோன் வருது, ஆஃபீஸ் நம்பருக்கு தான் வந்துச்சு. ஃபோன் அட்டன் பண்ணிட்டு இருந்த பொழுது இந்த பொண்ணு சொல்கிறா, இவளுடைய விஷயம்லாம் சொல்லும் பொழுது எனக்கு புரியலை. அப்போ இவ சொன்ன, ஃபாதர் ஜனவரியில் மாதம் இன்டர்வியூ அட்டன் பண்ணாதனால வேலை எனக்கு போயிடுச்சு, ஞாபகம் இருக்கா? அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, ஏன்னா நம்மளால் வேலை போன ஒரு பொண்ணு. பிரைஸ் தி லார்ட். அதனால் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் சொன்னேன் பிரைஸ் தி லார்ட்மான்னு சொன்னேன். அவளும் சந்தோஷமாக பிரைஸ் தி லார்ட் சொன்னான். அன்றைக்கி அவள் சொன்னா, ஃபாதர் ஜனவரியில் அந்த இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அந்த வேலை கிடச்சிருக்கலாம். 5-5.5 லட்சத்தில் என்னுடைய வேலை ஒதுங்கியிருக்கும் ஃபாதர். இன்றைக்கி மார்ச் மாதம் என்னோடய இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசும்பொழுது எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடச்சிருக்கு பெங்களூர்லேயே. புலாரிஸ் அப்படின்ற கம்பெனி இன் இயர் எனக்கு 7 to 8 lakhs rupees எனக்கு சேலரி தராங்க ஃபாதர். 5.5 ஒதுங்க வேண்டியது 8 ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பக்தனாக இருந்தால் ஆண்டவருடைய திட்டம் புரியாது. ஆராதிப்பவனாக இருந்தால் கொடுப்பீர்கள். பக்தனாக இருந்தால் ஆண்டவருடைய காண வந்தவர்களாக இருந்தால் will be Christians who want to see Jesus. என்ன நடக்குது இப்போ? இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. காண வந்தவர்கள் எத்தனை பேருன்னு தெரியல, ஆராதிக்க வந்தவர்கள் எத்தனை பேருன்னு தெரியல. நீங்கள் காண வந்தவர்களாக இருந்தால் ஆராதிப்பவர்களாக மாறுங்கள். மார்த்தாவாக இருந்தால் மரியாவாக மாறுங்கள். பெற வந்தவர்களாக இருந்தால் கொடுக்க வந்தவர்களாக மாறுங்கள். ஆண்டவரே நான் கொடுக்குறேன், என்னுடைய வேதனை என்னுடைய துன்பத்தை நான் கொடுக்குறேன். என்ன போல இருக்கிறவங்களுக்கு மாற்றத்திற்காக கொடுக்குறேன், மனமாற்றத்திற்காக கொடுக்குறேன். நான் உபவாசம் எடுத்த ஆண்டவரை இன்னைக்கு அந்த உபவாசத்தை கொடுக்குறேன். எனக்காக என் குடும்பத்துக்காக எடுத்தேன். பட் ஐ எம் சரண்டரிங் நவ் டுடே. ஐ சரண்டர், அர்ப்பணிக்கிறேன். யாருக்கு பயன்படுத்த விரும்புகிறேயோ இதை பயன்படுத்த ஆண்டவரே. ஆண்டவரே நான் இன்னைக்கு முட்டி கால் போட்டு ஜெபிச்சேன், முட்டி வலிக்குது, கை வலிக்குது, பட் ஐ சரண்டர். என்னுடைய கணவன் மனைவிக்காக மட்டுமல்ல, உலக மனமாற்றத்திற்காக ஒப்பு கொடுக்கிறேன். ஆராதிப்பவன் கிறிஸ்தவன், காண வந்தவன் அல்ல. எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய பையனுக்கு என்னுடைய பொண்ணுக்கு கிடைக்கிறதுக்காக நான் அது கிறிஸ்தவன் அல்ல.
கொடுக்க வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள். இயேசு கொடுக்க வந்தவர்கள். இயேசுடைய 12 சீடர்கள் கொடுத்தவர்கள். அன்னை மரியாள் கொடுத்தவர். புனித சூசையப்பர் கொடுத்தவர். பெற வந்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவம் கொடுக்க வந்தவர்களுடைய கதை, கொடுக்க வந்தவர்களுடைய வரலாறு. கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேரை ஞாபகம் வச்சிருக்கிறோம். கொடுத்தவர்களை தான் ஞாபகம் வச்சிருக்கிறோம், வாங்கினவங்களை ஞாபகம் வைக்கல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்கேயோ வாழ்ந்த மரிய கொரத்தி பிறந்த ஊர் எது? போட்டோம், உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் சொல்றேன். புனித அந்தோனியார் பிறந்த ஊர் எது? எந்த வருஷம் பிறந்தாரு? என்னைக்கு பிறந்தாரு? எதுவும் தெரியாது. ஆனால் புனித அந்தோனியார் மட்டும் தெரியுதுல்ல. ஏன்னா அவர் கொடுத்தவருங்க, அவர் கொடுத்தவர், வாங்கினவர் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. மாதா பிறந்த ஊர் எது? மாதா. சூசையப்பர் பிறந்த ஊர் எது? தெரியலல்ல. ஆனால் அவங்க 2 பேரையும் நமக்கு தெரியுது. ஏன் தெரியுமா? கொடுத்தவங்க, வாழ்க்கையே கொடுத்தவங்க. கிறிஸ்தவம் கொடுப்பவர்களுடைய வாழ்க்கை. 5 அப்பத்தை கொடுத்தவனுடைய கதை. அங்கே கண்டிப்பாக எவனாவது வேறையும் அப்பம் வச்சுருந்துருப்பான், ஆனால் எவனுமே கொடுக்கல. ஒரு பையன்கிட்ட மட்டும் வாங்க 5 அப்பம் இருந்திருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் வச்சுருந்துருப்பாங்க. சுயநலவாதி எவனுமே கொடுக்கல. ஆனால் அந்த அப்பம் அந்த குட்டி பையன் கொடுத்தான். அந்த குட்டி பையனுக்கு பைபிளில் ஸ்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ காலில் விழுந்த தொழுகை கூட தலைவர். அதே மாதிரி இன்னொரு இடம் இருக்குது, மார்க் நற்செய்தி 7வது அதிகாரம் 25வது திருவசனம். மார்க் 7:25. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்து அவருடைய மகளை தீ ஆவி பிடித்திருந்து, ஆண்டவரே என்னுடைய பொண்ணுக்கு, பாருங்கள் இதெல்லாம் நோயாளிகள், இறந்தவர்கள், தீ ஆவி பிடித்திருக்கிறவர்கள், தீ ஆவி பிடித்திருக்கிறது. அவர் ஒரு கிரேக்க பெண், பார்த்தீங்களா? யூத பெண் அல்ல, புறையினத்தாரின் பெண், சிறிய பெனிசிய இனத்தை சேர்ந்தவர். அவர் தன் மகளிடமிருந்து பேயை ஓட்டி விடுமாறு அவரை வேண்டினார். இயேசு பாருங்களேன், குத்துறாருங்க. அவளே பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பா. அவள் கேட்க வந்தா, என்னுடைய பொண்ணுக்கு சுகம் இல்லை, பேய் பிடிச்சிருக்கு, நலமாக்கி கொடுப்பீரான்னு. இயேசு பாருங்களேன், கம்பி வச்சு இதயத்தை குத்துறாரு. இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அன்று என்றார். எப்படி இருக்கும்? நீங்கள் ப்ரேயர் பண்ண வந்தீங்க, நீங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறீங்க, உங்களை ஆண்டவர் சொல்கிறாரு நாயே அப்படின்னாருன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆண்டவரே உன்னை நம்பி நான் வந்தேன், என்னை நீ நாயேன்ட்ட. ஆனால் அந்த பொண்ணு பாருங்களேன், சரி ஆண்டவர் சோதிச்சு குத்தி பார்க்குறது அவளுடைய நம்பிக்கையை. நீ இப்போ நேற்று எங்களுடைய 3rd Sunday வந்து ஒரு நாள் தியானம் இருக்குது. அப்போது எப்பவுமே வர ஒரு மனுஷன் நான் பார்த்துருக்கேன். அவர் ஃப்ரண்ட்டில் தான் உட்காருவார், ஃப்ரண்ட்டில் சேரில் கார்னரில் தான் உட்காருவார். எப்பவுமே நான் அவரை பார்த்துருக்குறேன். ஆனால் நேற்று இந்த ஞாயிற்றுக்கிழமை தியானம் முடிஞ்சப்போ தான் அவர் வந்து சொன்னார், ஃபாதர் நாங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸ் கிடையாது ஃபாதர் அப்படின்னார். நாங்கள் ரொம்ப வருஷமாக நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஹிந்துவாக தான் ஃபாதர். அப்படி தான் என்றைக்கோ ஒரு நாள் யூடியூப் சேனலில் டாக்கை கேட்டு விருப்பப்பட்டு அப்படி எலாவூர் தியான மையத்திற்குள்ளே வந்தார். அவர் எலாவூர் தியான மையத்துக்கு வந்தார், பைபிள் வாசிக்க தெரிஞ்சுக்கிட்டார், பைபிளை படித்தார், பைபிளை ஆழமாக படித்து தெரிஞ்சு இன்றைக்கி சொல்கிறார், ஃபாதர் இப்போ நான் 3 வருஷமாக 4 வருஷமாக கண்டினியூஸாக நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவரை நான் விரும்புகிறேன் ஃபாதர். இன்றைக்கி விரும்பி நானும் ஒய்ஃபும் பேப்டிசம் எடுத்துட்டோம் ஃபாதர் அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் வாங்க வந்தவர் இல்லைங்க, கொடுக்க வந்தவர். ஒரு முறை 2-3 மாதத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், அவர் வெளிப்பாடு கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். இன்றைக்கி இந்த நைட்டு ஜெல் ஒரு முஸ்லீம் ஆள் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லி அவருடைய பேர் கூட நினைக்கிறேன், அன்வர் என்னமோ அவருடைய பேரையும் வெளிப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். நைட்டு ஜெல் அனாயிண்டிங் எல்லாம் முடிஞ்சு 5 மணிக்கு காலையில் எல்லாருமே போகிறாங்க. போகும்போது ஒவ்வொருத்தராக வந்த பொழுது கடைசியில் ஒரு மனுஷனை வந்து, அவர் வந்து யங் மேன் தான், ஒரு 35-40 வயசு தான் இருக்கும். பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போகும்போது சொன்னார், ஃபாதர் டுடே யோர் காட் கால்டு மை நேம் அண்ட் பிளஸ்ட் மீ ஃபாதர் அப்படின்னார். ஃபாதர் டுடே யோர் காட், உங்களுடைய கடவுள் என்னை ஆசீர்வதித்து என் பேரை கூப்பிட்டார் ஃபாதர் அப்படின்னு. நான் கேட்டேன், வாட் இஸ், எனக்கு புரியல அவர் சொன்னது. அப்புறம் சொன்னார், அது இன்றைக்கி வெளிப்பாடு வந்த பேர் ஒரு முஸ்லீம் பேர், நான் தான் ஃபாதர் அப்படின்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நமக்கு தெரியலங்க, நைட்ரஜனில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்கார், முஸ்லீம் வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறார்.
ஆனால் அவர் வெளிப்படுத்தலை. ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், மகனே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்படி வந்த ஒரு கிரேக்க பெண். அப்போ பாருங்களேன், ஆண்டவர் அவளுடைய நம்பிக்கையை சோதிக்க பார்க்குறார். நம்பிக்கையை சோதிச்சுட்டு நாயின்னு கூப்பிடும்பொழுது எவ்வளோ அழகாக அந்த பொண்ணு சொல்கிறா பாருங்களேன். நாய்கள் மேசைக்கு கீழே இருக்கிற அந்த உணவு அதையும் சாப்பிடுமே, அதனால் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய நம்பிக்கை பெரியது அம்மா, உன்னுடைய நம்பிக்கை பெரியது. அப்போ அந்த காலில் விழுந்தது அரசியல்வாதி விழுந்தது போல் அல்ல, காலில் விழுந்தது ஒரு பக்தன் விழுந்தது போல் அல்ல, காலில் விழுந்தது ஆராதிப்பவன் விழுந்தது போல. யூ சரண்டர்ட், நீ அர்ப்பணித்து விட்டாய். மகளே, உன்னுடைய மகள் நலம் பெறுவாள். போ. வீட்டுக்கு போய் பார்த்தா அவளுடைய மகள் நலம் பெற்றிருக்கிறாள். இன்று நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு காரணம் நாம் இன்னும் ஆராதிப்பவர்களாக மாறவில்லை, நாம் பக்தர்களாக இருக்கிறோம். நாம் கொடுக்கவில்லை, பெறுபவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் வாங்க வந்தீங்கன்னா இஸ்வரன் பார்ந்தவர்களே, வாங்குவதல்ல கிறிஸ்தவம், கொடுப்பது. தவக்காலத்தில் கொடுங்கள், உங்களுடைய தர்மத்தை கொடுங்கள், தசம பாகத்தை கொடுங்கள். கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, கொடுத்து பாருங்கள். உங்களுடைய நேரத்தை கொடுத்து பாருங்கள். உங்களுடைய கோயில் க்ளீனாக இல்லையா, உங்களுடைய பங்கு கோயிலை க்ளீன் பண்ணுறதுக்காக அதுக்காக காசை கொடுத்து ஆளுங்களை வைக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு யோசித்து பாருங்கள். உங்களுடைய பங்கு கோயில் அப்படின்றது உங்களுடைய ஒரு வீடு. உங்களுடைய வீட்டை நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி உங்களுடைய பங்கு கோயிலை எத்தனை பங்கு மக்கள் இருக்கிறீங்க? ஒரு நாள் யோசித்து பாருங்கள். நான் ஃபாதர், நான் வெள்ளிக்கிழமை வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் ஃபாதர், நம்ம வீடு தானே ஃபாதர், நம்ம கோயில் கொஞ்சம் யோசிச்சு, ஒரு 2-3 லேடிஸ் இல்லை ஒரு ஜென்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு நேரத்தை கொடுத்து பாருங்கள், தவ முயற்சிகளை செஞ்சு பாருங்கள். ஒரு 4-5 பேர் முடிவு செஞ்சால் கோயில் டெய்லியும் க்ளீனாக இருக்கும். அதுக்கு ஃபாதர் அப்பாயின்மெண்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை, அன்பியம் போட வேண்டிய அவசியம் இல்லை, மீட்டிங் போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி கொடுக்க வந்தவங்களா, வாங்க வந்தவங்களா? இன்றைக்கி பங்கு பேரவையில் நடக்கிற சண்டையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பங்கு பேரவையில் பிரசிடெண்ட்டாக நடக்கிறதுக்கு அரசியலை யோசித்து பாருங்கள். கொடுக்க வந்தவங்க இன்றைக்கி வாங்கிறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பங்கு பேரவையில் நான் தலைவர் ஆகணும், தலைவர் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன். கொயரில் லீடர் ஆகணும், லீடர் ஆகிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். மரியாயின் சேனைன்னு ஒன்று இருக்குல்ல, மரியாயின் சேனை. மரியாயின் சேனை மாதாவே அவ்வளோ தாழ்ச்சியாக வாழ்ந்தவங்க. தாழ்ச்சியே இல்லாத நிறைய பேர் இருப்பாங்க மரியாயின் சேனையில். பிரைஸ் எல்லாம் நெய்வேலியில் ரெட்ரீட்டில் அதுக்கு புது ஒரு பேர் ஆண்டவர் கொடுத்தார், மரியாயின் சேனை இல்லை, இது மரியாயின் வேதனை அப்படின்னு. மரியாயின் சேனை கிடையாது, மரியாயின் சேனை இல்லை, மரியாயின் வேதனை. மரியாவை மாதிரியே இருக்காத யாருன்னா அன்னை மரியாதை மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஏன்னா சில இந்த மரியாயின் சேனையில் தான் அவங்க சொல்லுவாங்க, முதல் 10 மணியை நான் தான் ஜெபிப்பேன். யாராவது இருப்பாங்க அதுக்குள்ளே, முதல் 10 மணி யாராவது ஜெபிச்சிட்டாங்கன்னு இவங்க எழுந்தே போயிடுவாங்க. அந்த அம்மாவுக்கு தான் முதல் 10 மணி, அந்த அம்மா தான் வாசிக்கணும், முதல் வாசகம். கோயிலில் ஏதாவது திருவிழா இருந்தால் நாங்கள் தான் கொயர் பாடணும். எங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கலன்னா அப்புறம் நாங்கள் கோயிலில் பாடவே மாட்டோம். அப்புறம் பங்குசாமியார் கூட சண்டை தான். நீங்கள் வாங்க வந்தவங்களா, கொடுக்க வந்தவங்களா, ஆராதிக்க வந்தவங்களா, நீங்கள் இல்லைன்னா பக்தையாக வந்தவங்களா? யோசிச்சு பாருங்கள். ஆராதிப்பவர்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, பக்தர்கள் இதெல்லாமே செய்வாங்க. பக்தர்கள் இதெல்லாமே செய்வாங்க. அதனால் இந்த பக்தர்கள் அப்படின்றது பாருங்கள், மாதாவுக்கு தான் மாலையெல்லாம் போட்டுட்டு போயிடுவீங்க. எங்களுடைய மாதாவுடைய கழுத்தில் இப்போ ஒரு மாலை தொங்கிக்கிட்டு இருக்கு எல்லா ஊரில். இங்கே போடுறவங்க போட்டுட்டு போகிறீங்க, இனி யார் எடுக்கிறது? அதை நீங்கள் போட்டுட்டு போயிட்டீங்க உங்களுடைய வேண்டுதல், இனி யார் எடுப்பாங்க? அது அங்கே காஞ்சு அதில் தண்ணி பட்டு மாதாவுடைய பெயிண்ட் போய் அது அங்கே அழுகி போய் யார் எடுப்பாங்க? அதை அப்போது நம்ம கொடுக்க வந்தவங்க கிடையாது, வாங்க வந்தவங்க. எனக்கு என்ன கிடைக்கும்? மாலை போடுறதுனால என்ன கிடைக்கும்? எனக்கு உள்ளதெல்லாம் நான் செஞ்சுட்டு போயிடணும். அங்கே எங்களுக்கு நல்ல ஒரு அழகான சாப்பிள், அந்த சாப்பிள் உள்ளே கொசு போகக்கூடாதுன்னு சொல்லி கொசு வலையினுடைய ஒரு டோர் போட்டிருக்கிறோம். இப்படி திறக்கணும், இப்படி மூடணும், அவ்வளோதாங்க. யாரோ உருக்கமாக ஜெபிச்சிருக்கிறாங்க. எப்படி ஜெபிச்சிருக்கிறாங்கன்னா, மெழுகுவத்தியை உருகி ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த மெழுகுவத்தியை எங்கே கொண்டு போய் உருக்கி இருக்கிறாங்கன்னா, கொசு வலையில் போய் உருக்கி இருக்கிறாங்க. ஏங்க ஒன்றுலாம் உள்ளே போய் ஜெபிச்சிருக்கணும், இல்லைன்னா வெளியே நின்று ஜெபிச்சிருக்கணும். மெழுகுவத்தி கொளுத்து அங்கே இடம் இருக்குங்க, அங்கே கொளுத்தலை. அதே பீடத்தை பார்த்து வெளியே நின்னே தான் கொளுத்தியாங்க. கொளுத்தி கொசு வலை கொளுத்துறத மறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வாங்க வந்தவங்க, கொடுக்க வந்தவங்க இல்லை. இதெல்லாம் சாதாரணமாக கோயிலில் நடக்கிற விஷயம். வாங்க வர்றவங்களால் நடக்கிற நிறைய அநியாயங்கள் இன்றைக்கி கோயிலில் இருக்குது, வாங்க வர்றவங்களால். பிரைஸ் லார்ட். நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிற விஷயம் இதெல்லாம், ரொம்ப ப்ராக்டிக்கல். இதெல்லாமே அங்கே நடக்கிற விஷயந்தான்.
அது வேளாங்கண்ணி மாதானுடைய சொரூபம் இருக்குது. அதுக்கு முன்னால் முட்டிக்கால் போட்டு தான் இப்படி ஜெபிப்பாங்க. அங்கே மெழுகுவத்தி கொளுத்தி உருகி அந்த டைல்ஸ் ஃபுல்லாக அங்கேருந்து ஒரு நாள் அதை பார்த்து தெரியாமல் ஒருத்தர் வந்து அதில் கால் மிதித்து வழுக்கி விழுந்துட்டார். அதில் ஏன் மெழுகுவத்தி கொளுத்த வேண்டிய இடத்துல நீ கொளுத்தாதனால, மெழுகுவத்தி கொளுத்தக்கூடாத ஒரு டைல்ஸில் கொளுத்தினால ஏதோ ஒரு வயசான ஒரு இடத்துக்கு யார் காரணமாக? நீங்கள் மெழுகுவத்தி கொளிச்சு நீ உருகி ஜெபிச்ச. நீ வாங்க வந்தவன், கொடுக்க வந்தவன் அல்ல. சுயநலவாதிகளாக இருக்கிறோம் இன்றைக்கி. ஏன் வேலை நடக்கணும் இன்றைக்கி. அதனால் நான் எங்கேயாவது மாலை போட்டு போயிடுவேன், எங்கேயாவது உப்பை போட்டுட்டு போயிடுவேன், எங்கேயாவது மெழுகுவத்தை உருக்கி வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா நான் வாங்க வந்தேன். இது கிறிஸ்தவம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். கொடுக்க வாங்க, அர்ப்பணிக்க வாங்க. தொழுகை கூட தலைவர் அர்ப்பணிக்க வந்தான். இந்த பொண்ணு பாருங்களேன், ஆண்டவருக்கு கேட்குறாரு, அம்மா உன் நம்பிக்கை பெரிதுமா, ஏன்னா நீ கொடுக்க வந்திருக்கிற. யூ ஹவ் சரண்டர்ட். என்கிட்ட வந்தா அது நடக்கும்னு சொல்லிட்டு வேற எங்கேயுமே நீ போகலை. யூ டிடன்ட் கோ எனிவேர். At last you came to me. You surrendered. காலில் விழுந்து அர்ப்பணித்து. லூக்கா நற்செய்தியிலே ஒரு தொழுநோயாளன், 5வது அதிகாரம் நினைக்கிறேன், லூக்கா 5:12 ஒரு தொழுநோயாளன் வருவான், இயேசுவுடைய காலில் விழுந்து. அப்ப இந்த காலில் விழுந்து அப்படின்றது ஒரு இடத்துல இல்லை, பல இடங்களில் இருக்கு. அந்த காலில் விழுவது என்பது அர்ப்பணம், ஆராதனை. கொடுக்க வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள், கோதுமை மணி போல அழிய வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள், வாங்க வந்தவர்கள் இல்லை. நீங்க கொடுங்க. நீங்கள் கொடுக்கும் பொழுது 5 அப்பத்தை 5000 பேருக்கு மேலே இயேசு கொடுத்தார். அந்த 5 அப்பம் யார்கிட்ட வந்தது? ஒரு பையன்கிட்ட வந்தது. அந்த பையனுக்கு அந்த அப்பம் கிடைச்சதா? கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காதா? கிடைச்சிருக்கும். நீங்க உங்களுடைய ஒரு தவத்தை, ஒரு நோன்பை, ஒருத்தல் முயற்சி நீங்க கொடுக்கும்போது நினைக்காதீங்க, ஃபாதர் என்ன ஃபாதர் இப்படி நீங்க, நானே எனக்கு இருக்கிறது 5 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு, அந்த 5 நிமிஷம் எவனுக்காகவும் ஜெபிக்க சொல்றீங்களே, உங்களுக்கு நியாயமா இருக்குதா ஃபாதர்? எனக்கே கிடைக்கிறது ஒரு 1/2 மணி நேரம் ஜெபமாலை சொல்றதுக்கு. அந்த 1/2 மணி நேரம் நான் எனக்காக ஜெபிப்பேனா, என் குடும்பத்துக்காக ஜெபிப்பேனா, இல்லை ஊர் உலகத்துக்காக ஜெபிப்பேனா? இயேசு அன்பார்ந்தவங்களே, 5 அப்பம் கொடுத்தவனுக்கும் இயேசு அந்த 5 அப்பத்தில் இந்த 5000 பேருக்கு கொடுத்த பொழுது அவனும் உண்டான். உங்களுக்கு கிடைக்காம போகாது. ஆனால் உங்கள் வழியா 5000 பேர் கிடைக்கும் பொழுது what a blessing you are. What a blessing you are. உங்களுடைய சொல், உங்களுடைய செயல், உங்களுடைய சிந்தனை அர்ப்பணித்து பாருங்கள், சரண்டர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நோய் இருக்கா, உங்களை மாதிரி இருக்கிற 1000 பேருக்காக ஜெபிங்க. உங்க ஹஸ்பண்ட் குடிக்கிறவரா, குடிக்கிற உங்களுடைய ஹஸ்பண்டுக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க. ஒரு 1000 பேருக்காக அர்ப்பணித்து ஒரு ஜெபமாலை ஜெபிச்சு பாருங்க. உங்க பையன் ஊதாரித்தனமா போறானா, உங்க ஊதாரி பையனுக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க. உங்க ஊதாரி பையனா இருக்கிறவனுக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு 1000 பசங்களுக்காக ஜெபிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு தவறான பழக்கம் இருக்கா, சிற்றின்பத்தின் ஒரு பழக்கம் இருக்கா, அதிலிருந்து வெளியே வரதுக்காக நீங்க உங்களுக்காக மட்டும் ஜெபிச்சு பார்க்காதீங்க. அப்படி இருக்கிற ஒரு 1000 பேருக்காக ஜெபிச்சு பாருங்க. உங்கள் வழியாக உலகம் மீட்பு பெறும். மேபி ஆண்டவர் உங்களுக்கு அந்த துன்பத்தை அனுமதித்தது உங்கள் வழியாக மீட்பு கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவர் நினைச்சிருந்தார்னா, உங்களுக்கு கேன்சர் இருக்கா, 1000 பேருக்காக நீங்க ஜெபிச்சு பாருங்க, உங்களுக்கும் ஹீலிங் கிடைக்கும். உங்க வழியா 1000 பேருக்கு ஹீலிங் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு கடன் தொல்லை இருக்கா, உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க, உங்களை போல இருக்கிறவங்களுக்காக ஒரு நோன்பு எடுத்து பாருங்க. 1000 பேருக்காக உங்களுடைய கடனை முடியும், உங்களை போல இருக்கிறவங்களுடைய கடனை முடியும். ஆண்டவர் ஒரு துன்பத்தை உங்களுக்கு அனுமதிப்பது உங்கள் வழியாக ஒரு 1000 பேரை ஆசீர்வதிக்க இருக்கலாம். கொடுப்பவர்களாக இருங்கள், பெறுபவர்களாக மட்டுமல்ல. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் அன்பார்ந்தவர்களே, நான் சொல்றது ஒரு புது கிறிஸ்தவம் அல்ல. இதுதாங்க கிறிஸ்தவம், இதுதாங்க பைபிளுடைய கிறிஸ்தவம். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் தவம் செய்யும் பொழுது, நீங்கள் தர்மம் செய்யும் போது, உங்களுக்கு ஆண்டவருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த உறவில் செய்யுங்க. சுயநலம் அல்ல. அதனுடைய கடைசி அந்த வசனம் வாசித்து முடிச்சிருவோம். 12வது அதிகாரம் தான் நம்ம வாசித்தோம். 12வது அதிகாரம் யோவான் 12 23வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாதோர் நிலைவாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். புரிஞ்சுதுங்களா அந்த வசனம்? நான் இவ்வளோ நேரம் 1 மணி நேரம் கிட்ட பிரசங்கம் வச்சேன். இப்போ இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். உங்களுக்காக மட்டும் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவன் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே இழந்து விடுவீர்கள். மாறாக
இவ்வுலகில் தம் வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர். நீங்கள் நோன்பிருப்பது, நீங்கள் தவம் இருப்பது, நீங்கள் ஜெபம் செய்வது, ஒரு 1000 பேரை சேர்த்து செஞ்சு பாருங்கள், யூ வில் பிகம் அ கிறிஸ்டியன். அது நீங்கள் எங்கே சேர்த்து வைக்கிறீங்க? யாருக்கு எங்கே சேமித்து வைக்கிறீங்க? நிலை வாழ்வுக்கு சேமித்து வைக்கிறீங்க. கிறிஸ்தவளாக மாறுவோம். உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு, உங்களை சுற்றி துரோகங்கள் உண்டு, உங்களை சுற்றி நிறைய தீமைகள் உண்டு. ஆனால் அந்த தீமைகளை, துன்பங்களை, துரோகங்களை ஆண்டவருடைய சந்நிதியில் அர்ப்பணிங்க. The best place is holy mass. The best place to surrender is holy mass. அந்த திருப்பலியில் வந்து அர்ப்பணிச்சிடுங்க. அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா அது நடந்துடும். உங்களுக்கு உரியதானால் அது நடந்துடுன்ற நம்பிக்கையில் ஆண்டவர்கிட்ட ஒரு தடவை சொல்லிட்டீங்க, முடிச்சிருங்க. ஆண்டவரே, என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் நம்பிக்கையோட, தூய்மையோட, பாவம் இல்லாமல் ஒப்பு கொடுத்து விட்டீர்கள் என்றால் அப்புறம் அது ஆண்டவருடைய பிரச்சனை, அது உங்களுடைய பிரச்சனை அல்ல. இப்போ இந்த நைட்ரஜலில் February நைட்ரஜலில் நடந்த நைட்ரஜலில் ஒரு சாட்சியம் அது யூடியூப்பில் வந்திருக்கும். 25 வருஷமாக முடியாத ஒரு கோர்ட்டு கேஸ். 25 வருஷமாக அவங்களே அதை பற்றி மறந்துட்டாங்க. அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்துன்னு நினைக்கிறேன், நான் மறந்துட்டேன் அந்த சாட்சியம். ஆனால் 25 வருஷம், அதனுடைய டைம் பீரியட் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. 25 வருஷமாக கிடைக்காத ஒரு உரிமை, இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை 25 வருஷத்துக்கு பிறகு அவங்கள வந்து சேர்ந்துருக்கு. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துன்னு நினைக்கிறேன், சொத்தோ வீடோ நிலமோ என்னமோ 25 வருஷத்துக்கு பிறகு வந்து சேர்ந்துருக்கு. அவங்களே அதை பற்றி மறந்துட்டாங்க, அவங்களே அதை பற்றி ஜெபிக்கிறத நிறுத்திட்டாங்க. ஆனால் கண்டினியூஸாக இப்போது இந்த டாக்கெல்லாம் கேட்க ஆரம்பித்து மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது பாருங்களேன் தானாக கிடச்சிடுச்சு. சேலத்துலேருந்து ஒருத்தங்க வந்திருந்தாங்க ஒரு முறை நைட்ரஜலுக்கு, நவம்பர் மாதம் வந்திருந்தாங்க. அவங்க அந்த நைட்ரஜலெல்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க நைட்ரஜலில் வந்த பொழுது அவங்க அன்றைக்கி நவம்பரில் நம்ம ஜெபிச்சது, ஏன்னா உத்திரிக்கை சில ஆன்மாக்களுக்காக தான் ஜெரிக்கோ ஜெபத்தில் ஜெபித்தோம். அப்போ ஜெபிக்கும் போது நான் சொல்லிகிட்டே இருந்தேன், தயவுசெய்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக, இறந்தவங்களுக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க, மற்ற ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிங்க. யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஜெபிங்க, மற்றவங்களுக்காக ஜெபிங்க. நம்ம திரும்ப அடித்து சொல்கிற விஷயம், மற்றவங்களுக்காக ஜெபிங்க, பரிந்துரை ஜெபிங்க. இந்த அம்மா அன்றைக்கி அந்த ஜெரிக்கோ ஜெபத்தில் அப்போ ஜெபிச்சிருக்கிறாங்க, மற்றவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. இறந்தது எப்போனா கொரோனா டைமில் இறந்த பொழுது அவருக்கு நல்ல ஒரு ஃபியூனரல் கூட கொடுக்க முடியல அவங்களுக்காக. அந்த ஒரு வேதனையோடு தான் அவங்க இருந்திருக்காங்க இந்த ஒரு 5 வருஷம். ஆனால் அன்றைக்கி அந்த ஜெரிக்கோ ஜெபம்லாம் முடிஞ்ச பொழுது ரொம்ப நிம்மதியோடு போனேன்னு சொன்னாங்க அவங்களுடைய சாட்சியத்தை. ரொம்ப நிம்மதியோட, அவங்கள விடு சென்னை வேளாச்சேரி தான், ஆனால் இப்போ சேலத்தில் இருக்கிறாங்க, பொண்ணு வீட்டில் நம்ம இருக்கிறாங்க. அதில் அந்த தியானம் முடிஞ்சு போன பிறகு when I started praying for others, God gave me a great consolation that my husband is also saved. ஒரு ஃபியூனரல் கூட என்னுடைய ஹஸ்பண்டுக்காக கொடுக்க முடியல ஃபாதர், ஆனால் என்னுடைய ஹஸ்பண்டு இன்றைக்கி ஆண்டவருடைய விண்ணகத்தில் இருக்கிற உறுதியோடு நான் இன்றைக்கி இங்கேருந்து போனேன். பிகாஸ் ஐ ப்ரேட் ஃபார் அதர்ஸ். அந்த ஒரு நிம்மதியோடு நான் போனேன். 2வது நடந்த அதிசயம் என்ன தெரியுமா ஃபாதர்? இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சொத்து, அவங்களுக்கு கொஞ்சம் நகையும் யாரோ வாங்கிட்டு போயிருக்கிறாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் பணமும் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. எல்லாமே சேர்ந்து ஏறக்குறைய ஒரு 5 லட்சத்தினுடைய ஒரு பொருள், அந்த நகையும் பணம் எல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் 5 lakhs கிட்ட ஏமாற்றிருக்கிறாங்க யாரும். ரொம்ப வருஷமாக அது கிடைக்காம இருந்திருக்கு. ஆனால் இவங்க அன்றைக்கி அதை பற்றியெல்லாம் ஜெபிக்கவே இல்லை. ஆனால் இவங்க இந்த மற்றவங்களுக்காக ஜெபிச்சுட்டு போய் அந்த வீக்கில், அந்த வாரத்தில் இவங்கக்கிட்ட அந்த 5 லட்சம் வாங்கிட்டு போனவங்க, அந்த நகை, அந்த பணம் எல்லாமே சேர்த்து கொண்டு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த பணத்தையும் அந்த காசையும் 5 லட்சத்துக்கு உரிய அந்த பொருளை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்க அதுக்காக ஜெபிக்கலை, அவங்க அதுக்காக அன்றைக்கி கேட்கலை, பட் ஷீ ரிசீவ்ட் இட். நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிச்சு பாருங்கள், கிறிஸ்தவம். அதனால் உங்களுடைய நோன்பு, உங்களுடைய தவம், உங்களுடைய எல்லாமே, உங்களுக்கு ஒரு தேவை இருக்கா, அந்த ஒரு தேவையை 1000 பேருக்காக ஜெபிங்க. 26வது வசனம், எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர், எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஈஸ்வரன் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவத்தினுடைய முழு அந்த ஒரு மீனிங்கே இங்கே தாங்க இருக்கேன். கொடுப்பதில், அப்படி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை. என்ன பாட்டது? காணிக்கை பாட்டான். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தையே என்னை தந்தேன் என்னை. ஏதோ ஒன்று. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. அதனால் இந்த தவக்காலம், இந்த 40 நாள் 46 நாள்
இதில் மட்டும் கிறிஸ்தவம் ஒதுங்கக்கூடாது. 365 நாளும் மாற இந்த 40 நாள் உங்களுக்கு காரணமாகட்டும். கொடுக்கிற கடவுளுக்கு கொடுங்க, மனுஷனுக்கு கொடுங்க, நன்மையாக கொடுங்க, சந்தோஷமாக கொடுங்க. உங்களுடைய தவம் பிறருக்காக, உங்களுடைய தர்மம் பிறருக்காக, உங்களுடைய ஜெபம் பிறருக்காக, உங்களுடைய நோன்பு பிறருக்காக. live for others, pray for others, do the charity for others. பிறரை நினைத்து வாழுங்கள். எப்பவுமே உங்களுடைய மனசில் இருக்கட்டும். மற்றவங்களுக்கு ஒரு தொந்தரவாக நான் இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கக்கூடாது. அது சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய பெரிய விஷயமா இருக்கலாம். மற்றவங்களையும் நினச்சி சில விஷயங்களை நீங்கள் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு கார் பார்க்கிங்கில் கூட மற்றவங்கள பற்றி யோசிங்க. நீங்கள் பைக் ஓட்டுறவங்களா? பாண்டிச்சேரிலலாம் இன்றைக்கி நாங்கள் போன போது நமக்கு போகவே முடியல, ரோட்டில் போகவே முடியல. ஏன் தெரியுமா? மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் கார் பார்க்கிங் பண்ணுறதுனால, மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் ஸ்கூட்டர் பார்க்கிங் பண்ணுறதுனால, மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் சிக்னலில் கட் பண்ணி போகிறதுனால. மற்றவங்கள பற்றி யோசிக்கிறவங்க ஆராதிப்பவர்கள். நீங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசிச்சிங்கன்னா நீங்கள் பக்தர்கள். இயேசுவிடம் வருவது உங்களுக்காக மட்டுமல்ல, உலகத்திற்காகவே வாங்க, உலக மீட்பிற்காக வாங்க. கண்டிப்பாக நீங்களும் மீட்படைவீர்கள், உங்கள் வழியாக உலகமே மீட்படையும். ஆண்டவருக்கு ஒரு அன்னை மரியாள் போதும். அந்த அன்னை மரியாள் கொடுத்த பொழுது உலகத்தை மீட்கும் மீட்பரை தந்தார் ஆண்டவர். ஆண்டவருக்கு 12 சீடர்களை போதும். கொடுக்க அவர்கள் முயன்ற பொழுது உலகம் முழுவதும் கிறிஸ்துவம் போக காரணம் அந்த 12 பேர். தோமையார் என்று ஒருவர் இங்கு வராமல் இருந்திருந்தால், அருளானந்தர் என்பவர் ஒருவர் வராமல் இருந்திருந்தால், சவேரியார் என்பவர் ஒருத்தர் வராமல் இருந்திருந்தால், யோசிச்சு பாருங்கள். யாரோ வந்ததுனால இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவளாக மாறி இருக்கிறோம். அதனுடைய உண்மையில் வாழ்வோம், கொடுத்து வாழ்வோம். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா ஹல்லேலூயா. அப்போ இந்த திருப்பலியிலும் கொடுங்க. யாருக்காக, எதற்காக? உங்களுடைய மகளுடைய கல்யாணம் நடக்கலையா? கொடுங்க. 1000 பேரை சேர்த்து கொடுங்க. ஆண்டவரே, திருமணமாகாத 1000 பேருக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்குறேன். உங்களுடைய பையனுக்கு வேலை இல்லையா? கொடுங்க. இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பையனை மாதிரி கஷ்டப்படுற 1000 பசங்களுக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் அலர்ஜி இருக்கா? ஸ்கின் கேன்சர் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது தொண்டை தைராய்டு இருக்கா? பிரச்சனை இருக்கா? கொடுங்க. ஆண்டவரே, 1000 பேருக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.